ஹாய் மாடியோர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங். உலக மக்களே வணக்கம். இது ஒரு அருமையான வீடியோ, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. ஆமாம், சாமி இல்லை, பூதம் இல்லை, நரகம் இல்லை, சொர்க்கம் இல்லை, மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி, அவ்வளோதான், மூட நம்பிக்கை தான். அப்படி தான் நான் பேசுவேன். உங்களுக்கு நல்லா என்னை பற்றி தெரியும். இப்போ நான் சொல்கிறது இந்த விஷயம் பார்த்தீங்களா, இது முற்றிலும் உண்மையான விஷயம். பயங்கரமாக நான் நம்புகிறேன். இதை நான் மூட நம்பிக்கைலாம் சொல்ல மாட்டேன். எதுக்காகன்னா, நானே அனுபவிக்கிறேன். ஆமாம், எனக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க சில கனவுகள், ஆமாம், போன வருஷம் வந்த கனவு, இல்லை ஒரு 20 நாளுக்கு முன்னால் வந்த கனவு, இல்லை நேற்று முந்தானேற்று வந்த கனவு, நாளைக்கு அதே கனவு, சேம் கனவு, டிட்டோ, மாறவே மாறாது. அப்படியே ஆமாம், 8 அப்படியே இருக்கும். நான் அப்படியே பிஜாராகும், என்னடா அது, வாட் இஸ் திஸ் ஆல் நான்சென்ஸ். அப்படியே ஏதாவது ஏங்க ஒரு கனவுன்றா கொஞ்சமாவது அப்படி முன்ன பின்ன என்ன அப்படி இப்படி இருக்கும். நிறைய கனவு புரியாது. உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது யாராவது ஒருத்தவங்களாவது அவங்க கண்ட கனவு வந்து கரெக்டாக இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதுங்க. ஆனால் அந்த ஸ்டீல் பர்கர் இருக்கிறாருல்ல, அந்த ஜுராசிக் பார்க்கலாம், அப்புறம் அந்த ஹாரி பாட்டர், அந்த லேடி, அந்த அம்மா ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கிச்சு அந்த அம்மா. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கனவில் தோன்றியதை தான் ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து போய் சொல்லி, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கட்சி, அதுக்கப்புறம் படம் பண்ணி எங்கேயோ போயிட்டாங்க. இன்றைக்கி நம்பர் 1 பணக்காரி அந்த அம்மா. அதுக்கு முன்னால் பாவம் எங்கேயோ ரொம்ப கஷ்டப்பட்டான். எங்கேயோ ஆஃபீஸில் எங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தது அந்த ஹாரி பாட்டர், அந்த ரைட்டர். தெரியும், உங்களுக்குலாம் தெரியும். அதான் அந்த கேள்வி, சூனியக்கார கேள்வி சம்மந்தப்பட்ட விஷயம். இட்ஸ் ரியலி இட்ஸ் வாட் கற்பனை, அது இமேஜினேஷன், முழுசும் அந்த இமேஜினேஷன். ரியலாலாம் கிடையாது, உண்மை கதைலாம் அது கிடையாது. செம்மையாக இருக்கும் ரொம்ப. இல்லை, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ரொம்ப பேருடைய கனவுகள். நிறைய தமிழ் சினிமா படம் இருக்குது, இங்கிலீஷ் படம், நிறைய எல்லா மொழிகளிலையுமே இந்த கனவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நானும் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன், நிறைய புஸ்தகங்கள். இந்த மாதிரி ஒரு பாய் ஒருத்தர், முசல்மான் மீன்ஸ் பார்த்துங்க, இஸ்லாமியர் ஒருத்தர் இருக்கிறார். செம்மப்பா, இவரு தொகுப்பு கிருபானந்தியார். திஸ் இஸ் ஆக்சுவலி சொல்லிடுறேன், கனவின் பலன்கள், முத்தமிழ் ரத்னாகரம், திருமுருக, கிருபானந்த வாரியார் சுவாமிகள். இவரை பற்றி பேசணுன்னா நான் தனி வீடியோ தான் போனோம். ஏன்னா அவ்வளோ விஷயம் அவரை பற்றி பேச வேண்டியது இருக்குது. இஸ் அ கிரேட் மேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா, இஸ் அ நைஸ் மேன், கிரேட் மேன், சிறந்த சொற்பொழிவாளர். ஆமாம், நான் கண்ணதாசனுக்கு நல்ல ஒரு நண்பர். இப்படி நிறைய சொல்ல முடியும். ஏகப்பட்ட எல்லாரும் இந்திய அமைச்சர், பெரிய எல்லாருக்கும் அவர் பிடிக்கும். அவருடைய தொகுப்பு, இந்த கனவு தொகுப்பு. அந்த கனவு தொகுப்புலேருந்து நான் சிலது உங்களுக்கு படித்து காட்டுறேன். நான் நிறைய இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும். முக்கியமாக இப்போது வந்து நான் சொல்ல போகிறது என்னன்னாக்க, ராத்திரி 4 மணி காலையில், ஏர்லி மார்னிங் உங்களுக்கு சில கனவுகள் வரும். அந்த கனவுகளை உதாசீனப்படுத்தாதீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். என்னவாக இருக்கும், ஏன் அப்படி ஒரு கனவு வந்து, கனவு பிரம்மன் சொல்லுவாங்க. ஆனால் கனவுகள் வந்து கடவுளின் நன்கொடை, கடவுளின் அருள். அது சும்மா வரல கனவு. நிறைய பேர் அது பிரம்ம, அவர் அதையே நினச்சி இருந்திருப்பாரு. அந்த மாதிரி சினிமா படம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு புஸ்தகத்தை படிச்சிருப்பாரு. இல்லை அந்த மாதிரி யாரையாவது ரோட்டில் போகும்போது வரும்போது பொது இடத்துல சந்திச்சிருப்பாரு. அதனால் அவருக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. பட் ஒவ்வொருவருடைய கனவையும் அவர்கள் அனலைஸ் பண்ண வேண்டுமே என்றால் அதற்கு மனநிலை சரியாக இருக்கணும். மனநிலை சரி இல்லாதவர்களுக்கு பயம் கனவுகளை கணக்கிட முடியாது, பொருள் கொள்ள முடியாது, அர்த்தம், தெளிவுரை, விளக்கம் எதுவுமே தெரியாது. பட் எனக்கு வர கனவுகள்லாம் அப்படியே சும்மா அப்படி இருக்கும். இது சினிமா படம் பார்த்தா எப்படி அந்த மாதிரி இருக்கும், க்ளீனாக சொல்ல முடியும். அந்த மாதிரி பல கனவுகள் எனக்கு அந்த மாதிரி எத்தனையோ முறைகள் சேம் கனவு வரும். ஆமாங்க, வாரத்தில் 7 நாளுங்க எனக்கு எங்கள் செத்து போன எங்கள் அப்பா, செத்து போன என் அம்மா, செத்து போன என் பையன், செத்து போன என் மாமியார், இப்படி செத்து போன என் ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருமே வருவாங்க, என் கனவுல வருவாங்க. அவங்க கூட நான் எங்கேயோ போவேன், மார்க்கெட்டிங் பண்ணுவேன், அடிச்சுப்பேன், குடிச்சிப்பேன், என்னென்னமோ டெய்லி இது நடக்கும். பட் கனவுல இறந்தவர்கள் வருவதனால் ரொம்ப பேர் வந்து ஐயோ வரக்கூடாது, ஐயோ கெட்டது நடக்க போகுது, ஐயோ அவ்வளோதான் நீ காலி,
அப்படி இந்த பல்லி இருக்குது, பல்லி இங்கே ஊந்தா இங்கே ஊந்தா இங்கே ஊந்தா இங்கே ஊந்தா இங்கே ஊந்தா அதுக்கு ஏதோ ஒன்று சொன்னு தெரியுமானுங்க. பல்லியை துண்டுறான் சீனாவில். பல்லிக்குதுல பல்லி, பாம்பு, பூரா, பயங்கரமான விஷ ஜந்துகள் எல்லாத்தையும் செமையாக சூப்பராக அந்த பாய்சன் வெளியேற்றிட்டு செமையாக குக் பண்ணி சாப்பிட்ற மக்கள் இருக்கான். இன்னும் அவ்வளோ பயங்கர பலசாலியாக இருக்கிறான். சீனாக்காரங்கிட்டெல்லாம் அடியெல்லாம் வாங்கின செப்பு. ஆமாம், இவன் தான் கீரையை மயிரி இருந்துன்னு இருப்பான். அவன் அப்படி கிடையாது. அவன் காண்டாமல் இருக்கிறதையும் மூஞ்சி மேலே குதி அதை ஆக்கி தூண்டுவான். சரி, அதை விட்டுருவோம். ஸோ கனவுகள் கடவுளின் அருள், கனவுகள் கடவுளின் நன்கொடை. ஸோ கனவுகள் உங்களுக்கு வருகிறது என்றால் அது உன் சம்பந்தமாகவோ, உன் மனைவி சம்பந்தமாகவோ, உன் மகன், மகள், சொந்தக்காரர், இல்லை உலகத்தை பற்றி, இல்லை உன் தெருவை பற்றி எதையோ ஒரு விஷயத்த உனக்கு அது எச்சரிக்குது. நீ நல்லா சிந்தித்து பார்த்தினா கண்டுபிடிச்சிடலாம். ஓ, நாளைக்கு நம்ம தெருவில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிய போகுது, அந்த தீயில் ஃப்ரெண்டு கருகி சாக போகிறான், அதை பார்த்து கொண்டு இருந்த அவனுடைய மனைவி தூக்கில் தொங்க போகிறான். ஸோ இந்த மாதிரி எப்போ ஒரு நாய் அழுதுகிட்டே இருக்குதுன்னா இங்கே ஏதோ பணம் உழப்போகுதுன்னு சொல்கிறல்ல, சொல்றியா இல்லையா? சொல்கிறல்ல. அதே மாதிரி தான். இப்போ நாய்க்கு மட்டும் பணம் உழறது தெரிஞ்சிடுமா? மயிலுக்கு மழை வருது தெரியுன்ற. அப்போ அதுக்கு எப்படி தெரியுது மழை வரப்போகுதுன்னு? அதிர்வுகள், மோப்ப சக்தி, இந்த மாதிரி தான் விஷயம். நாயை எதுக்கு போலீஸ்காரன் யாரோ ஒருத்தன் திருட்டு போயிட்டான், இல்லை கொலை பண்ணிட்டு போட்டான், நாய்க்கு ஒரு பேர் நல்ல பேரை வச்சு அந்த நாயை கூட்டின்னு ஓடுறான். அதுக்கு போய் ஏதோ மோப்பம் முடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி கண்டுபிடிச்சி குற்றவாளியை கண்டுபிடிக்கலையா? ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ தான் வளர்ந்துருந்தாலும் போனாலும் வந்தாலும் அப்படிப்பட்ட டெக்னாலஜிக்கே ஆணித்தரமாக இருப்பது கனவு. அதுக்கு தான் அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னார். பகல் கனவு இல்லை, பகல் கனவு இல்லைங்க, கனவு காணுங்கள். எப்படி நீ கனவு காணுனா தானப்பா. எப்பா எங்கள் அப்பா எனக்கு சொல்வார், சாமிகிட்ட வேண்டுற, இதோ தெரியுது அந்த கடைசி, இதோ தெரியுதே இந்த கடைசி, இதோ தெரியுதே இந்த கடைசி, எல்லாம் அந்த நிலம் எல்லாம் எனக்கு சொந்தம்னு சொல்லி வேண்டிக்கல. அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு 1/4 கிலோண்டாவது கிடைக்கும். அப்போ அதை தான் அந்த கடவுள் கொடுப்பான்னு சொல்லுவார் எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார். ஆமாம், நீ நிறைய, ஆமாம் ஆமாம் 100 காரு வேணும்னு சொல்லு, அட்லீஸ்ட் சைக்கிளாவது கொடுப்பான் அந்த கடவுள். நீ 100 கார் வேணும் என்று கனவு காணு, ஆசைப்படு, கற்பனைகள், ஒரு சைக்கிளாவது வாங்குவ. புரியுதா? உன் சிந்தனை அங்கே செல்லும். ஐயோ நடா 100 சைக்கிளாவது கிடைக்கும். அப்போ தான் நீ போவ, உழைப்ப, சம்பாதிப்ப. ஒரு சைக்கிளையாவது வாங்கி நடந்து எவ்வளோ தூரம் பள்ளம், சில்லு, அது முள், கல், கிச்சையில் நடந்து செத்து போகிறதுக்கு சைக்கிள் நல்லா தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் கனவில் உங்களுக்கு தெளிவுபடுத்துதை நீ உதாசீனப்படுத்துகிற. அப்படி படுத்தாத. 4 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளார திடீர்னு சில இருந்து வச்சுப்பான். நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன். டக்குன்னு நினச்சி அப்படியே போடுவேன். 10 மணி நான் அப்படியே டைம் மணி 4 இருக்கும். திடீர்னு சொல்லி நான் 5 மணிக்கு நினச்சிப்பேன். என்னடா அந்த கனவு இப்படி இருக்குது, அப்படியே மறுபடியும் படுத்துப்பேன். மறுபடியும் தூங்க தான் போகிறேன். நான் அப்படியே நினச்சி எங்கள் சிம்மைக்கு அப்போ போகிறேன், மறுபடியும் தூங்க தான் போகிறேன். ஸோ நான் எல்லோருக்கும் இது நிகழும், எனக்கு மட்டும் இல்லை, உலகில் உள்ள எல்லோருக்கும், ஜீவராசிகள் எல்லாமே கனவு காணுகிறது. நான் சொன்னேன்ல, தாவரங்கள் கனவு காணுகிறது. ஆமாம், எல்லாமே கனவுகள் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை. ஆமாம், கனவு காணும் அந்த லிரிக் வந்துச்சு. ஸோ கனவுகளை உதாசீனப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கைக்கு தரும். அதை வச்சு தான் நான் உலகம் அழிய போகுது, அது அழிய போகுது, சுனாமி வரப்போகுது, பேரிடர் வரப்போகுது, அதே மாதிரி வருது. ஆனால் நம்ம ஊருக்கு வரல, வேற எங்கேயோ நடக்குது. நான் ராத்திரி ஒரு கனவுல பார்க்குறேன், மிகப்பெரிய வெள்ளம். என்னடா அது பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊர் அது காட்ட மாட்டேங்குது, தேதி அது காட்ட மாட்டேங்குது, டைமு அது காட்ட மாட்டேங்குது. ஆனால் கனவு மட்டும் வெள்ளம் வருது, ரொம்ப பேர் வெள்ளத்தில் மாட்டுறான், பூகம்பம் வருது, ரொம்ப பேர் அது சிக்கிறான், நெருப்பு காட்டு தீயை பற்றிக்கின்னு எரியுது, ரொம்ப பேர் அதில் எரிஞ்சு போகிறான். பட் அந்த ஊர் பேர், அந்த தேதி, அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடம் மட்டும் என் கனவுல இந்த கடவுள் கொடுத்துட்டான். நீ கடவுள்ன்ற, நான் கடவுள் சொல்ல மாட்டேன், ஏற்கனவே தான் சொல்லுவேன். அது மட்டும் எனக்கு சொல்லிச்சுன்னு வச்சுக்க, நாளைக்கு சூப்பர் ஸ்டார் நான் தான். ஆமாம், நாளைக்கே நான் சொல்லுவேன் எந்தெந்த ஊரில் என்னங்க பற்றிக்க போகுது, எவன் பொண்டாட்டி சாக போகிறா, எவன் எவ்வளோ கூட ஓட போகிறான், எல்லாத்தையும் சொல்லுவேன். இந்த மாதிரி சினிமா படங்கள் நிறைய படங்கள் இருக்குது, ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. ஸோ
கனவுகளை ஊதாசீனப்படுத்தாதீர்கள். கனவுகள் வந்து கடவுளின் அருள், கடவுளின் நன்கொடை. கனவுகள் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லித்தரும். ஆமாம், அமெரிக்காவில் ஏதாவது ஒன்று நடக்க போகுதா, நீ உன் கனவுல பார்த்துடலாம். அதனால் கனவுகளை மதிங்க. நான் கடவுளை நம்பலை, அந்த மாதிரி தான் எதையும் வந்து சொர்க்கம் அது இதெல்லாம் நான் நம்பலை. பட் கனவுகளை நான் நம்புகிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்தில் நிறைய விஷயம் பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ கரெக்டா சொல்றாரு ஞானி மாதிரி. அவர் 2026ல ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து வரப்போகுதுன்னு கூட நான் சொல்லலையே, அழிஞ்சு போகுதுன்னு தாங்க சொல்லுங்க. தப்பா சொல்றேன். 2026ல அழிய போகிறது. அப்படிதான் சொல்றேன். நான் இன்னைக்கு நேத்தாங்க சொல்றேன். ஆமா, நீங்க பாபாவா இங்க சொன்னாரு, ஆமா நாசிஸ்டாண்டர் சொன்னாரு, சாக்ரட்டிஸ் சொன்னாரு, இயேசுநாதர் சொன்னாரு, புத்தர் சொன்னாரு, திருவள்ளுவர் சொன்னாரு, பாரதி சொன்னாரு, கலீலியோ சொன்னார், டார்வின் சொன்னார். சொன்னவங்க யாரும் இல்லைங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கிறேன். செத்து போனவங்க சொன்னதெல்லாம் நம்புறீங்க, உயிரோடு இருக்கவங்க சொல்கிறது நம்ப மாட்டீங்களா? என்னங்க இந்த லாஜிக் இது? இந்த லாஜிக் இன்னும் ஒன்றே தான் ஞாபகத்துக்கு வருது. சரி, அதுக்கு முன்னால் இந்த கனவுகள் பற்றி ஒரு 10 சொல்லிடுறேன். மோகனாகிட்ட கொடுத்தா தப்பாக படிக்கும். நான் ஒரு நாள் படிச்சிடுறேன். அந்த நாளாவது உங்கள் மனசுக்குள்ளார வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நாள் கொடுக்குறேன். அது ஒழுங்காக படிக்காது, நீங்களாச்சு அதாச்சு. ஓகேவா? இந்த 4 வரைக்கும் நான் படிச்சிடுறேன். இங்கே பாருங்க, மறுபடியும் அதே தான். சாரி, அது அந்த பேசுனேன், அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். அதே மனசில் இல்லைன்னு பேசினுக்கிறேன் நான் மென்டல். சரி, ஓகே, பாருங்க. அதாவது தன்னுடைய கரங்கள் உடைந்ததாகவோ, அதாவது தட் மீன்ஸ் என்னை வச்சு சொல்கிறேன். இப்போ என் கை ஒழிஞ்ச மாதிரி, அதுக்கப்புறம் வெந்து போயிட்ட மாதிரி, என் கை வெந்து போயிட்ட மாதிரி, அப்புறம் வியாதியினால் பீடிக்கப்பட்ட மாதிரி என் கை, அப்புறம் அந்த மாதிரி நான் ஒரு கனவு நைட்டு கண்டிருந்தேன்னு வச்சுங்களேன். அப்போ என்னன்னாக்கா தர்மம் பிடிக்கும் போதுன்னு அர்த்தம். ஜான் பாஸ்கோ போய் பிச்சை எடுக்க போகிறான் தாம்பரத்தில் பஸ் ஸ்டாண்டில். ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி. பணக்காரன் நான் கொடுக்குறவன்ட்ட போய் கேட்டால் கூட ஒரு மரியாதை இருக்கும், ஏதோ கொடுப்பான். பிச்சைக்காரங்கிட்ட போய் பிச்சை எடுத்தால் அது எப்படி இருக்கும்? அப்படி தான் ஆயிடுவேன். அதுதான் சொல்லு. என்னது? தன்னுடைய கரங்கள் உடைந்ததாகவோ, வெந்து போனதாகவோ, வியாதியினால் பீடிக்கப்பட்டதாகவோ கனவு கண்டால் தரித்திரம் புரிய போது அர்த்தம். பெண்கள் இவ்வாறு கனவு கண்டால் கணவனாவது மக்களாவது இருந்த மக்கள்னாக்கா அவங்க குழந்தைங்க. ஒரு பெண் இதே போல் தன்னுடைய கையை ஒழிஞ்ச மாதிரி, இல்லை வெந்து போன மாதிரி, இல்லை நோயில், ஆமாம் என்னது ஒடுது, ஆமாம் வியாதியால் பீடிக்கப்பட்ட மாதிரி ஒரு கனவு கண்டா. இப்போ மோகனா வந்து தன்னுடைய கனவுல கை ஒழிஞ்சிச்சு, இல்லை கை வெந்து போச்சு, இல்லைன்னா நோய் ஏதோ நோயில் அது இருக்கிற மாதிரி அது கனவு கண்டுச்சுன்னு சொன்னாக்க, அப்போது அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க பாப்பாவோ ஏதோ குழந்தைங்க, ஆமாம் அது ஒடுது மக்களாவது, மக்கள்லாம் குழந்தைங்க. ஆமாம், நம்ம இப்போ குழந்தைங்க ஒடுது நம்ம பெக்கிறோம்ல, அதான் மக்கள், அவங்க தான் மக்கள். ஸோ அதை பார்த்துங்க. ஒன்று அதுக்கு குழந்தை ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. ஆமாம், அது அந்த மாதிரி அதுக்கு ஒன்றும் வரல, சும்மா நான் புரியணுமே உங்களுக்கு, அதுக்காக அப்படி என்னையே வச்சு ஓட்டி காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கள, அதுக்காக தான். ஸோ இப்போ தன்னுடைய வலக்கரத்தினால் வேலை செய்து கொண்டிருப்பதாக கனவு கண்டால் அதிர்ஷ்டத்திற்கு தொடக்கமாகும். என்னையை வச்சு ஓட்டுறேன். இப்போ நான் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வலது கை. இந்த வலது கரத்தினால் வேலை செய்து கொண்டிருக்கிற மாதிரி ஏதோ சம் ஒர்க், ஏதோ பெயிண்டிங் புக்கிங், ஏதோ சம் ஒர்க், ஏதோ வலது கை கரம் கொண்டு செய்கிறேன். அந்த மாதிரி ஒரு கனவை நான் காண்கிறேனே என்றால் அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நாளைக்கு மோகனா அங்கே மட்டும் இறந்து ஒரு இவ்வளோ பணத்தை எடுத்துன்னு வந்து எங்கிட்ட கொடுத்துரும், அப்படிதான் அர்த்தம். சரியா? அப்புறம் கை நிறைய முடி வளர்ந்திருப்பதாக கனவு கண்டால் கஷ்டமாவது சிறை வாசமாவது ஏற்படும். கை பூரா குரங்குக்கு எப்படி முடி இருக்கும், ஏகப்பட்ட முடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏகப்பட்ட முடி வளர்ந்துருக்கிற மாதிரி எனக்கு கனவு கண்டா. ராத்திரி தூங்கும்போது கனவு வருது இல்லையா, அந்த கனவுல காலையில் 4 மணி to 6 மணி அந்த கனவுகள் தான் மிக படிப்பதாக சொல்கிறாங்க. மித்த கனவுகள்லாம் பகலில் ரொம்ப பேர் கனவு காணுறது, அவங்க பேர் கனவு கண்ணுக்குது. இது கூட தான் கனவு கண்ணுக்குது, முடிச்சுடுங்க. பகல் கனவு அதுக்கு பேர் வந்து பகல் கனவு. சரியா? ஸோ கை நிறைய முடி வளர்ந்திருப்பதாக கனவு கண்டால் கஷ்டமோ அல்லது சிறைவாசமோ வரும் அப்படின்னு இந்த தொகுப்பில் இருக்குது, நான் சொல்ல. ஓகேவா? அடுத்தது பாருங்க,
தன்னுடைய மார்பில் ரத்தம் பாய்வதாக கனவு கண்டால் துன்பம் தோன்றும். ஆமாம், கனவுல வந்து மார்பில் வந்து ரத்தம் பாயிற மாதிரி டக்கு ஏதோ ஒழுகுது, இல்லை ஏதோ ஓடுது, இல்லை ஏதோ கடக்குது, ஏதோ சம்திங் லைக் தட். அப்போது அந்த மாதிரி கடந்தாக்க என்ன ஆக போகுதுன்னு அர்த்தமா, துன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஆமாம், இந்த புக்கிலெல்லாம் சொல்லியிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தனக்கு கொம்பு முளைத்திருப்பதாக கனவு கண்டால் பெரிய உத்தியோகம் கிடைக்கும். மற்றவருக்கு கொம்பு முளைத்திருப்பதாக கனவு கண்டால் அவருக்கு வியாதி விளையும். அதாவது இப்போ எனக்கு வந்து என் கனவுல வந்து கொம்பு முளைச்சிருக்கிற மாதிரி, கொம்பினோ கொம்பு அந்த மாதிரி கொம்பு முளைச்சிருந்தா நான் சூப்பர் ஆகிடுவேன். எனக்கு இது ஒரு நல்ல வருமானம் அந்த மாதிரி வரும். மற்றவர்களுக்கு வேலையாக இருக்கும். இப்போ மோகனாவுக்கு கொம்பு முளைச்சிருக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன்னு வச்சுக்கோங்க, என் கனவுல மோகனாவுக்கு கொம்பு முளைச்சிருக்குது அப்படின்னா வாட், அவருக்கு வியாதி வரும். எவருக்கு வியாதி வரும்? கனவு கண்ட உங்களுக்கு தான் எனக்கு தான், புரியுதா? எனக்கு தான் வியாதி வரும். வேற இப்போ மோகனாவுக்கு கொம்பு முளைச்சிருக்கிற மாதிரி நான் கனவு கொண்டா எனக்கு வியாதி வரும். எனக்கு கொம்பு முளைச்சிருக்கிற மாதிரி நான் கனவு கொண்டா எனக்கு பணம் வரும். ரைட்டா? அடுத்தது போயிடலாம். தன்னுடைய தலை பெரியதாகவோ உயரமாகவோ இருப்பதாக கனவு கண்டால் தலைவலியும் சோர்வும் உண்டாகும். தலை வந்து இப்போ சின்ன தலை தான், இது கொஞ்சம் குண்டா பெருசாக பானை மாதிரி ஆச்சு வைவேன், அந்த மாதிரி பெரியதாகவோ, உயரம்லாம் ஹைட்டாக, தலை மட்டும் நீட்டாக அப்படியே கிராஃபிக்ஸ் பண்ணால் இந்த இதை மட்டும் சுருக்குன்னு சினிமா படத்துலாம் பண்ணுறான்ல, அப்படி இது சர்க்குன்னு இழுத்த மாதிரி கனவு வந்தால் என்ன ஆகுது? என்னம்மா எனக்கு அந்த மாதிரி கனவு நான் கண்டா, தன்னுடைய தலை பெரியதாகவோ உயரமாகவோ இருப்பதாக கனவு கண்டால் தலைவலியும் சோர்வும் என்னது உண்டாகும். நான் கனவு கண்டு எந்திரிக்கும் போதே எனக்கு அந்த சோர்வு தெரியும். கையெல்லாம் வலிக்கும், வேர்த்து இருக்கும். சம்டைம்ஸ் கத்திக்கினே எழுந்திருப்பேன். என் பொண்டாட்டி ஓடியாடுவா, என்ன கனவு கண்டியா, உங்ககிட்ட பெரிய தலைவலி அப்படின்ட்டு போயிடுவா. அவன் லூஸு, அவங்ககிட்ட போய் கேட்டவன் கதை கதையாக ஏற்கனவே என் கதையை கேட்டு எல்லாரும் செத்து போயிட்டான் பாதி. ஆமாம், அதனால அந்த அலறல் சத்தம் கேட்டுட்டு ஒடியாருவா. வந்து பார்த்துட்டு ஓகே இஸ் ஆல்ரைட், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, கனவு கொண்டுருக்கான், பாப்பா உடம்புலாம் வேர்த்துருக்கும் தானே, சரின்னு சொல்லிட்டு ஆமாம் எஸ் வாட்டர் கேட்டர் டீ ஏதாவது வேணுமா, பால் ஏதாவது வேணுமா சொல்லி கேட்பான். அவள் போயிடுவான், நானும் தூங்கிடுவேன். அப்புறம் வந்து தன்னுடைய தலையை மற்றவர்கள் வெட்ட வந்ததாக கனவு கொண்டால் மனைவிக்காவது குழந்தைக்காவது கண்டம் வருமா. இப்போ என் தலையை வெட்டுற மாதிரி இப்போ தனுசுகிறான், நான் ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன அவன் வந்து பெஜார் கோவத்தோடு தான் போவான். நம்மளும் அப்படின்னு நினச்சினே இருப்போம்னா அந்த பையனுக்கு காசு கொடுக்கலையே, காண்டா இருக்கிறானே, போகும்போது மூஞ்சி கிஞ்சிலாம் காட்டு போகிறான் அப்படின்னு நினச்சின்னு அப்படியே இருக்குன்னு வச்சிங்கன்னா ராத்திரி திரும்பும்போது கனவுல அவன் கத்தியை திருந்து வெட்டுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அப்போ அப்படி தானேங்க வரும். அப்போது அந்த மாதிரி கனவு கண்டா என்ன ஆகுதுதான், மனைவிக்காவது குழந்தைக்காவது கண்டம். அந்த மாதிரி என் பயலுக்கோ இல்லை பொண்டாட்டிக்கோ நிச்சயமாக ஏதோ ஒரு கண்டம் இருக்குது. வாட்டர்லேயோ இல்லை கரண்ட்லேயோ இல்லை காக்கா வந்து கொத்தி கூட ஒரு நாள் கொண்டு இருக்கும், சொல்ல முடியாது. காக்கா கூட பயங்கரமான ஒரு ஆயுதம் தான். காக்கா பிடிக்கிறத சொன்ன இந்த காக்கா இல்லை, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க, ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்காவை சூப்பிடுறா, முன்னோர்கள் சொல்லுவானுங்க, நம்ம காக்கா கா சோறு ஊற்றி விடுவான், ஊற்றி விட மாட்டேன், விட்டுடுவாங்களா பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்புறம் பசுவினுடைய தலையாவது, அப்புறம் பட்சியினுடைய தலையாவது ஆமாம் வெட்டினதாக கனவு கண்டால் ஐஸ்வர்யம் உண்டாகும். ஐயோ யாராவது இன்னைக்கு கனவுல தயவு செஞ்சு பசு யாராவது வெட்டுற மாதிரி, இல்லை ஒரு பட்சி மீன்ஸ் பறவையா அப்படி தான் நினைக்கிறேன். சரி, யாராவது வெட்டுற மாதிரி ஒரு கனவு விட்டுப்பா, ரொம்ப கஷ்டப்படுறோம்பா. ஆமாப்பா, ரீசார்ஜ் கூட பண்ண முடியலன்னா பார்த்துக்கேன், அவ்வளோ கஷ்டம் இருக்குது. சரி, இப்படியாக நிறைய விஷயம் போகுது. கொஞ்சம் மகனை கொடுப்போம், மகனை ஒடிக்க போகுது. கயிறு ஏன்னா வச்சுருந்தீங்கன்னா இப்போவே ரெடியாக போய் ஃபேன்லாம் மாட்டி வச்சுக்கோ. ஆமாம், டக்குன்னு முடியலையா அப்படியே கழுத்தில் போட்டு ஒரு சுருக்கை போட்டு மேட்ரை முடிச்சுக்கிட்டு அவங்க தாத்தா பாட்டிகளும் மேலே தான் இருப்பாங்கல்ல, இறந்து போனவங்க. அவர் எதுக்கு தான் சொல்றாரு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் தூக்கு மாட்டின்னு சாவாதீங்கன்றாரு. படிக்கிட்டு நான் தான் சின்ன பிழைகள் இருந்தால் நான் எடுத்து சொல்கிறேன். சிங்கம், சிறுத்தை, புலி முதலிய கொடிய மிருகங்களின் தலை மாதிரியாக தனக்கு தலை இருப்பதாக கனவு கண்டால் ஜெயமாகும். புரியுதுங்களாங்க? சிங்கம் அந்த மாதிரி சிங்கம் புலி சிறுத்தை போகின்ற தலை
நம்ம என் கனவுல நான் காண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கனவு காணும்போது சிங்கம் தலை இருக்கிற மாதிரி, புலி தலை இருக்கிற மாதிரி, சிறுத்தை தலை இருக்கிற மாதிரி கனவு கண்டா என்ன பண்ணலான்னா அதான் ஜெயமாகுமா? ஜெயம், வெற்றி. வெற்றி கிடைக்குமா. அடுத்து குதிரை, நாய், கழுதை இவைகளின் தலை போல் தன் தலை இருப்பதாக கனவு கண்டால் அடிமைக்காரனாவான். குதிரை, அப்புறம் நாய், கழுதை. குதிரை, நாய், கழுதைங்க, இது 3 மறந்துடாதீங்க. அது அது தலை மாதிரி என் தலை கனவுல. எனக்கு தலை என் தலை இந்த தலை தாங்க. என் கனவுல சப்போஸ் இது குதிரை தலை, இல்லை நாய் தலை, இல்லை கழுதை தலை மாதிரி எனக்கு தோன்றுறதுன்னு வைங்க கனவுல. கனவுல இதெல்லாம் தோன்றும். ஜுராசிக் பார்க்கலாம் அப்படி தான் எடுத்தான். நிறைய இங்கிலீஷ் படங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் அவங்க பேட்டிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க ட்ரீம்ஸில் கனவுல வந்த விஷயங்களை தான் அவங்க வந்து ஜோடிச்சு அதுக்கு காது மூக்கு அதுக்கு இதெல்லாம் வச்சு எல்லாம் படம் கடலாம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ட்ரூ, அது உண்மைதான். ஏன்னா எனக்கே ஏற்கனவே எனக்கு அகப்பட்ட ட்ரீம்ஸுங்க நானே அந்த மாதிரி இதை ஸ்கிரிப்டாக பண்ணலாமே, இதை ஒரு படமாக பண்ணலாமே நான் யோசிப்பேன். பட் நம்மகிட்ட இது இல்லை. அதனால் அது பக்கம் போகிறதுல நமக்கு அது வேணும் இப்போ வயசாகி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருமா அந்த மாதிரி இருந்தா தடை. நோ தப்பு. அதான் காரணமாவான், தன் அடிமை காரணமாவான், அடிமை ஆயிடுவான் அந்த மாதிரி. இது குதிரை மாதிரி, தென் வாட் கழுதை, இந்த 3 தலை இருக்கிற மாதிரி. ஆமா, கனவுல அந்த 3 தலை எனக்கு இருக்கிற மாதிரி கனவு வந்து தயவு செஞ்சு எனக்கு வேணாப்பா. இவ்வளோ நாள் 62 வயசு நான் யாருக்கு வரைக்கும் இது வரைக்கும் ஓட்டு எம்ஜிஆருக்கும் தான் ஓட்டு போட்டேன். அவர் இறந்து ஆகிப்போச்சு, 37 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எவனுக்கும் நான் ஓட்டு போடல, நீயும் போட மாட்டேன். அவருக்கு ஒருத்தர் தான் நல்லவர் என் மனசில் இங்கே தங்கிட்டாரு. அதனால் வந்து நான் அந்த இடத்த வந்து அவருக்கு விட்டேன்ல, வாடகைக்கு விட்டோம் பார் இந்த இதயத்தை. திருப்பி அவர் அந்த வீட்டை காலி செய்ய மாட்டேன். ஆமாம், அவரை நான் வந்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போங்கலாம் சொல்ல மாட்டேன். ஆமாம், அவர் அந்த மாதிரி பயங்கரமான அட்வான்ஸ் கொடுத்துட்டார். காலத்துக்கும் நீ சாகுற வரைக்கும். ஆமாம், இதயம் என்கின்ற வீட்டிற்கு நான் அட்வான்ஸ் இல்லைப்பா, என் உசுரையே உனக்கு தந்துடேன். அதனால் நீ என்னை உன் இதயத்திலிருந்து காலி செய்ய முடியாது. அப்படியே நீ காலி பண்ணாலும் நாங்கள் தான் இருப்பேன். ஆமாம், ஃபைட் பண்ணுவேன், ஃபைட் பண்ணி உன்னையும் கூட கூட்டின்னு போடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாரு. அதனால் அந்த வீட்டில் அவர் மட்டும்தான் இருக்க முடியும். ரைட்டா? இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அப்படியே வந்து தடம் மாறப்போகிறேன், ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதைக்காக தான் இதை கையிலே எடுத்தேன். இதுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு, இங்கே டைம் ஆயிடுச்சு. நான் டைம் பார்த்துன்னு தான் பேசுவேன் எப்போவுமே. அது 8 நிமிஷமா 10 நிமிஷமா 30 நிமிஷமா நான் பேசுகிறது 1 மணி நேரம். நான் இப்போ பேச போகிறது நீங்கள் கேட்பீங்க, ஏன்னா அதுக்காக தான் குயிக்காக உள்ள பூந்துட்டேன். சரி, இப்போ நான் வந்து பேச போகிறது என்னன்னு சொன்னாக்கா, சினிமா பைத்தியம் அப்படின்ற ஒரு சினிமா படத்தை பற்றி பேச போகிறேன். ஆமாம், சினிமா பைத்தியம் என்று சினிமாக்காரர்களே ஒரு சினிமா படத்தை எடுத்தாங்க. இப்போ ஐ திங்க் ரொம்ப வருடங்களுக்கு முன்பு அரங்கேற்றம் படம்லாம் ரிலீஸ் ஆச்சு தெரியுங்களா பிரமிளா? ஆமாம், அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கூகுளில் போய் கேட்டால் சொல்லும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, என்ன தேதியில் ரிலீஸ் ஆச்சு, சென்னை தமிழ்நாட்டில் எந்தெந்த தியேட்டரில் வந்து போட்டாங்களோ எல்லா டேட்டும் எடுத்துடலாம். பட் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் நான் அதுக்கு கொடுக்கல. ஜஸ்ட் எனக்கு இன்னமும் தெரியல, திடீர்னு இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா நாங்கள் சினிமா செய்திகள் நிறைய இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் இதுக்கு முன்னால் சினிமா பற்றி ரொம்ப திட்டுவேன், ஏன்னா நான் ஒரு சினிமாக்காரன். நான் திட்டுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. 18 வருஷம் அந்த குப்பையில் அந்த சாக்கடையில் நான் இருந்துருக்கிறேன். அதனால நான் பேசலாம். ஆமாம், வேலை தெரியாதவன் தான் பேசக்கூடாது, சினிமாவை பற்றி தெரியாதவன் சினிமாவை பேசக்கூடாது. நான் தெரிஞ்சவன். ஆமாம், சினிமா என்பது என் பிள்ளை. ஆமாம், என் தாய் தந்தன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப பேர் தாய் தந்தை தகப்பன்லாம் சொல்லுவான், நான் அப்படி சொல்ல மாட்டேன். என் பிள்ளை அது, அவ்வளோதான். தப்பு செஞ்சால் கண்டிப்பேன். ஒரு பிள்ளை தவறு செய்தால் தண்டிக்கணும். அப்படி கண்டுக்காமல் விட்டுட்டா அப்பனும் இல்லை தாத்தாவும் இல்லை எதுவும் இல்லை. அதனால தான் நான் அடிக்கடி சினிமாவை வந்து ரொம்ப திட்டுவேன். இந்த படத்தை பற்றி இப்போ சொல்ல வரேன். சினிமா பைத்தியம். அந்த சினிமா படம் முடிஞ்ச போய் பாருங்கள், எங்கேயாவது கிடைக்கும். இது என்ன யூடியூப்பில் போய் தேடினா கிடைக்கும். இந்த சினிமா படம் ஏன் திடீர்னு நான் அந்த கையில் எடுத்துக்கிட்டேன்னான்னு தெரில. திடீர்னு எனக்கு சில விஷயம் தோணும், ஃபுளுக்காக சட்டுன்னு மண்டையில் வரும், அப்படியே சொல்லி விட்ருவேன். எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். இந்த படம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி அது சொல்கிறதில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த படத்தை நான் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அந்த படத்தை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர், ஜெயலலிதா கூட வந்து உங்களுக்கு வந்து ஜெயலலிதா அண்ட்
ஒரு சிவாஜி கணேசன் 2 பேரும் கௌரவ ஆர்டிஸ்டாக கூட வந்துட்டு போவாங்க அந்த படத்தில். சும்மா ஜஸ்ட் அப்படி ஒரு ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோ கூட இருக்காது. ஜெயலலிதா ஒரு 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 அரசி மாதிரி வந்துட்டு போவாங்க. சிவாஜி கணேசன் அதே மாதிரி ஒரு ஒரு சம் வஞ்சிநாதன் இல்லை அந்த மாதிரி அவர் வந்து போவார். அப்புறம் சிஐடி சகுந்தலா இருக்குது இல்லை, சகுந்தலா டான்ஸர், அவங்க ஒரு ஒரு சாங் ஒரு ஒரு குத்தாட்டம் ஒரு கவர்ச்சி டான்ஸ் ஒன்று வந்து போவாங்க. விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு டிஜிபி குடும்பம் சிட்டியில் இல்லை, சிட்டி விட்டுட்டு புறநகரில் இருக்கிறாங்க. அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சுந்தர்ராஜனுடைய மனைவி வந்து சவுகார் ஜானகி அவங்க இருக்கிறாங்க. சவுகார் ஜானகியோடைய தம்பி வந்து கமலஹாசன். அப்புறம் வந்து சுந்தர்ராஜனுடைய தங்கை வந்து யார் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜெயசித்ரா. நான் அப்போ அந்த வந்து பார்லிமெண்ட்டில் மெம்பரெல்லாம் இருந்திருக்காங்க, எம்பியெல்லாம் இருந்தவங்க. யார்? ஜெயசித்ரா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு சொல்ல வேணாம், அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் அந்த காலத்தில் சொல்கிறேன். ஐயப்பன் அந்த ஐயப்பா கோயில் இருக்குதுல, மகாலிங்கபுரம், நுங்கம்பாக்கம், அங்கே தான் அவங்களுக்கு வீடு. அவங்க பையன்லாம் வந்து ஃபாரின்லலாம் அமெரிக்காலலாம் படித்தாருன்னு நினைக்கிறேன். சரி, அது அவ்வளோ தூரம் நம்ம வேண்டாம், கதைக்குள்ளார வந்துடலாம். ஸோ ஒரு என்ன சொன்ன, ஒரு டிஜிபி குடும்பம். அந்த டிஜிபிக்கு வந்து சினிமானா சுத்தமாக பிடிக்காது. சினிமா அழியணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் அவர். யார்? சினிமாவே இருக்கக்கூடாது. சினிமா என்கின்ற ஒரு விஷயத்தினால எல்லாம் வாலிபர்கள், இளைஞர்கள், வயோதிகள் மொத்த பேரும் நாசமாக போடுறாங்க, அழிஞ்சு போகிறாங்க, ஆமாம் கெட்டு போகிறாங்க. இதனால் அந்த உலகம் கேவலமாக போயிடுச்சு. ஸோ அந்த சினிமாவை அழித்தே தீர வேண்டும்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர். யார்? நம்ம சுந்தர்ராஜன். அவருடைய தங்கை, சேம் பிளட்டு. படம் தான், சும்மா தானே, கற்பனை தான். சினிமாவும் வாழ்க்கையும் ஒழிச்சக்கூடாது. சினிமா என்பது ஒரு கமர்ஷியல் மேட்டர், சில்ட்ரன். அது ஒரு வியாபாரம். அது எடுத்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடாது. சினிமா தான் வாழ்க்கை, ரியல் வாழ்க்கை வேறு. ரியல் வாழ்க்கை ரொம்ப பாவம். சினிமா அதான் காசுக்கு எதாவது பண்ணுவான், திட்டு பசங்க, படம் ஒன்றும் இல்லை. அதை பற்றி தான் நான் போய் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் அண்ணனுக்கு சுத்தமாக சினிமாவை அழிக்கணுன்ற ஒரு குறிக்கோள். தங்கைக்கு சினிமா பைத்தியம். பைத்தியம்னா சாதாரண பைத்தியம் இல்லை, ஆமாம், மிக பயங்கரமான ஒரு பைத்தியம். அதுவும் மிக பயங்கரமான பைத்தியம் எப்படின்னு கேட்டால், அந்த காலகட்டத்தில், அந்த படம் வந்த காலகட்டத்தில் ஜெய்சங்கர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி அவர் வந்து எல்லாம் அவருடைய படங்கள் வந்து பீக்கில் இருந்த காலகட்டம்னு ஒன்று உண்டு. ரொம்ப பேர் அவரை பார்த்து பயந்துருக்காங்க. தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ அழகாக இருப்பார். இன்னொன்று, மறைமுகமாக ரியல் லைஃப்பில் அவர் மாதிரி யாரும் வந்து உதவி செய்தவர்கள் எல்லாம் விளம்பரம் வச்சுக்க மாட்டார். சின்னோடு 10 ரூபா கொடுத்தா விளம்பரம் பண்ணிப்பான், ஃபோட்டோ எடுத்துப்பான். எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஆமாம், அவருக்கு வந்து அங்கே நம்ம டிபிஐ இருக்குதுல்ல, அந்த டிபிஐ இப்போ கல்வி சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்களேப்பா, ஸ்கூல் படித்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே, நுங்கம்பாக்கம் டிசி எல்லாம் கொடுப்பானே, அந்த தான் டிபிஐக்கு பேர். அங்கே தான் அவருக்கு வீடு. நான் பார்த்துருக்கேன், நான்லாம் போயிருக்கேன், அவர் வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன். சரி, அது வந்து வேண்டாம், எதுக்கு என்னத்துக்கோ வந்தான் அதுக்கு. ஸோ அவர் தான் அப்போது வந்து பயங்கர பீக்கில் இருக்கிறாரு. அப்போது வந்து பார்த்தாக்க எல்லோரும் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பெண்கள் மெயினாக அவருடைய பயங்கர வந்து ஃபேனாக இருக்காங்க. ஜெய்சங்கருடைய பயங்கர ஃபேனாக இருக்காங்க. ஜெய்சங்கரை கல்யாணம் கட்டிக்கணும் எப்படியே எல்லா பொண்ணுங்களும். இப்போ இன்றைக்கும் அப்படி தான் சுற்றின்னு இருக்குதுங்க நிறையா. இன்றைக்கும் நிறையா இந்த விஜயை காட்டிக்கணும், அப்புறம் அந்த அஜித்தை காட்டிக்கணும். எத்தனை பேர் தான் கட்டிப்பீங்க விஜயை? எத்தனை பேர் தான் அஜித்தை காட்டிப்பீங்க? ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் பார்த்தேன் நிறைய எல்லாம். ஆமாம், அதுவும் பக்கத்தில் 8-10 பொண்ணுங்க உட்காந்துருக்குறாங்க, ஸ்கூல் போட பசங்க எல்லாம். நீ யார் கட்டிப்பா விஜயை? அவங்ககிட்ட நீ யார் கட்டிப்ப விஜயை? நீ யார் கட்டிப்ப விஜயை? நீ 10 வருஷமாக உக்காந்துங்கன்னு 10 விஜயை தான் கட்டிக்கிதுன்னு எப்படி சொல்லுங்கன்னு தெரியல எனக்கு. எப்படி சொல்லுங்கப்பா, புரியலப்பா. 10 நான் விஜய் தான் கட்டிப்பேன். விஜய் வந்தால் நீ போ, ஒன்றே ஒன்று கட்டிக்க போகிற, அவருக்கு வேலை வெட்டி கிடையாது பாரு. நீ எனக்கு கருமங்க, எனக்கு புரியல. அஜித் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இப்போ 400 படிக்கிற பிள்ளைங்க, பட்ட பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? அத்தனை பிள்ளைங்க விஜய் கட்டிக்கிட்டுனா விஜய் எங்கேயா போவார்? சாலமோனே போவார். சாலமோனுக்கே 600 பொண்டாட்டி தான்.
ஆ விஜய் மட்டும் நான் ஓகே ஓகே என்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்கிறேன், எல்லாரையும் நான் கல்யாணம் கட்டிக்கிறேன்னா தமிழ்நாட்டு படிக்கிற பொட்ட பிள்ளைங்கெல்லாம் விஜய் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1,00,000 ஏக்கர் நிலத்தை வாங்கி ஊரை கட்டி ஆளுக்கு ஒரு ஊர் தான் கொடுக்கணும். கொடுப்பேன் சரி. ஸோ இப்படி விஷயம் போகுது. இதில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்க, அவங்க அப்பா வந்து அண்ணன் வந்து சினிமாவுக்கு எதிரி, தங்கை வந்து ஒரு சினிமா நடிகருடைய பயங்கர ஃபேன், சாதாரண ஃபேன் இல்லை, அறிவு மழுங்கி போய் சினிமாவில் நடக்கிறதெல்லாம் உண்மை அப்படி என்று நம்பி, எப்படி சினிமாவில் வந்து ஒருத்தன் செத்தான்னா உண்மையிலே செத்துருவானாப்பா. இதை பொண்ணு நம்புது. ஐயோ செத்துட்டாரா, ஏன் சினிமாப்பா அவன் ஏஞ்சி வந்துடுவான். சினிமாவில் ஃபைட் பண்ணாக்கா வா ஏதோ வீராதி வீரன், எப்பேற்பட்ட வீரன், என்ன அடி சமா என்னப்பா வில்லன் அப்படி அடிக்கிறாரு. ஏய் வில்லன் உண்மையாலுமே குருவாக இருப்பான், பயங்கர பலமாக இருப்பான். இவன் சப்ப அவன் மூஞ்சி மகர கட்டியும் பார்த்து ஊதின்னா ஊதுவான் கீழே. ஆனால் அதை அந்த பொண்ணு அப்பா என்ன வீரம், என்ன வீரம், ஐயோ இவ்வளோ பெரிய வீரம், இவ்வளோ பாட்டி சும்மா அப்படி வச்சுருக்கிறாரு. மலையை வந்து ஒடிச்சிக்கிற அளவுக்கு ஒரு உடம்பு வச்சுருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வில்லனை நம்மளால் அடிச்சு தூக்கி தம்சம் பண்ணிட்டார. செம ஆம்பளாடா, ஆணழகடா, இவ்வளோ மாதிரி ஆம்பளை உலகத்துலேயே இல்லை. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம். அதுக்கப்புறம் உதவி, ஆமாம் பேப்பரில் 50 ரூபா கொடுத்தா 500 ரூபா கொடுத்தான்னு போடுவான். ஏன்னா அதை எடுத்துக்கிட்டு போய் அவன் இன்னொரு நடிகைன்ட்டு போவான். ஏங்க அந்த நடிகர் 500 ரூபா கொடுத்துருக்காருங்க. அப்படியா, அப்போ நான் 1 ரூபா மேலே போட்டு 501 கொடுக்குறேன். காண்டு இவன் இப்படியே பொழப்பா வச்சுட்டு வாங்க கொடுத்தது 50 ரூபா தான். புரியுது? அதை எடுத்துன்னு போய் விளம்பரம், அதில் பத்திரிக்கை வேலை போட்டுருவாங்க. ஆமாம் நடிகர் விஜய் வந்து 500 ரூபா கொடுத்தாரு. அப்படியா, 500 ரூபா கொடுத்துட்டானா விஜய்? நான் 1000 ரூபா கொடுத்தேன். இந்தா மேலே ஆனால் 10 ரூபா தான் கொடுத்துருப்பான். 1000 ரூபா கொடுத்தேன்னு போடு. அந்த 1000 ரூபா கொடுத்து இந்த மாதிரி ரஜினி சார் அஜித் 500 கொடுத்தாரு, 1000 ரூபா வந்து விஜய் 500 ரூபா கொடுத்தாரு, அஜித் வந்து 1000 ரூபா கொடுத்தாரு, நீங்கள் பார்த்து செய்யுங்க சார். ஓ 500 1000மா 5000 ரூபா போ, 5000 ரூபா 5000 அவன் பத்திரிக்கைகளை வந்து 5 லட்சம் போட்டுருவான். போக்குங்க எச்சா பசங்க, இவங்களை பார்த்தாலே எனக்கு காண்டாவதுப்பா. ஸோ இப்படி இந்த பொண்ணு அதை நம்புது. ஐயோ வள்ளல், ஆமாம் எவனுக்கும் ஒன்று உதவாத பயிர்களுக்கே 5000 10,000 50,000 கொடுக்குறாருன்னா அப்போ நமக்கு வைர கம்மலில் வாங்கி கொடுப்பாரு, கல்யாணம் கட்டிக்கிட்டா ஃப்ளைட்டில் வாங்கி கொடுப்பாரு, கனவு. இந்த மாதிரி எல்லா வகையிலையும் இந்த பெண் அப்படி இருக்கிறான். பத்தாக்குறைக்கு சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்கிறார், யார் கமலஹாசன். அவர் பெரிய சர்வீஸ் பண்ணுறாரு, ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணுறாரு, படிக்க வைக்கிறார், படிப்புக்கு உதவுறாரு, எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. கொஞ்சம் கூட சீன்றலாம் இது போய் பச்சையெல்லாம் குத்திக்குது ஜெய் அப்படின்னு. மரம் எங்கே பார்த்தாலும் இருக்கிற மரத்துலலாம் போய் ஜெய் ஜெய் ஜெயின்னு இந்த இது வச்சு மரங்களில் அப்புறம் சவுத்தில் கக்கூசுலலாம் போயிட்டு ஜெய் 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 ஜெயின்னு அந்த பேரை எழுதி வச்சுருக்குது. நிறைய சுற்றுதுங்க அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ரூபா நோட்டிலலாம் எழுதுங்க சனியனுங்க. ரூபா நோட்டில் அப்படி எழுதக்கூடாது. ரூபா நோட்டில் வந்து அது மணி, அதை எழுதுனா அரெஸ்ட் பண்ணணும். ஃபாரின்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க, இங்கே தான் விட்டு வச்சுருக்கானுங்க. அந்த ஐ லவ் யூ, ஐ கவ் யூ, கர்மாந்தருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் நம்புகிறது. சினிமாவில் நடக்கக்கூடிய அந்த ஹீரோ பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்புது. இது மட்டுமா, பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்களும், பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பொண்ணும், அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா பொண்ணுமே வந்து அப்படி ஒரு பைத்தியவான் அந்த ஹீரோ மேலே, ஜெய்சங்கர் என்று அந்த ஹீரோ மேலே. சும்மா சினிமா படங்க உண்மைக்கும் இல்லை, கொஞ்சம் மைண்டில் ஏற்றிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் இல்லை எழுது, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ இப்படியே என்ன ஆகுதுன்னு கேட்டால், அண்ணன் யார் ஜெயசித்ராவுடைய அண்ணன் சுந்தரராஜன் சினிமா மாபெரும் விரோதி. சினிமா பற்றி எவனா பேச காலகையை ஒடிச்சிடுவார். சினிமாவுக்கு எவனா பிளாக்ல டிக்கெட்டு வாங்குறேன்னு தேட்டர் முன்னால் நிற்கிறேன்னா அவன் காலகையை ஒடிப்பார். தேட்டரில் எவனாவது வந்து இந்த ட்ரம்ஸ் கிம்ஸ் இந்த கட்டு கூட்டுலாம் பால்கள்லாம் ஊற்றுவானுங்களா, அதெல்லாம் போனால் பின்னுன்னு பின்னுவார். ஏடா பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க, பால் ஊற்றுற கட்டு விட்டு வைக்கிற, அது வைக்கிற, ரோட்டை நாசம் பண்ணிட்டுக்கிற, அப்படி அந்த மாதிரி ஒரு அண்ணன். அப்படியே எதிர்மறையாக ஒரு தங்க, அதுவும் எப்படி
பீக்கில் இருக்கிற ஒரு நடிகர் ஜெய்சங்கர் அவரை வந்து பயங்கரமாக லவ் பண்ணுது, பயங்கரமாக நேசிக்குது. ஸோ படம் எழுந்து ஸ்கூலுக்கு போனால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஆமாம் கட்டடிச்சிட்டு முதல் ஷோவே அந்த படத்தை போய் பார்க்குறது. ஃபஸ்ட்டு ஷோ. ஆமாம், டீச்சர் எங்கே போயிட்டேன், ஏன் நேற்று நீ ஸ்கூலுக்கு வரல? ஐயோ ஆமாம், அன்னைக்கு வந்து திடீர்னு வந்து புள்ள வந்துச்சு, புள்ள பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்படியா? ஓ லேட்டா, இவ்வளோ லேட்டாக வா, அன்னைக்கு கர்ப்பமாக இருக்கிறா. இப்படி ஏகப்பட்ட பொய்கள். இது பற்றாக்குறைக்கு திடீர்னு அந்த ஊரில் ஷூட்டிங் வராங்க, பத்திரிக்கையில் வருது, இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம ஊரில் ஷூட்டிங் வந்து பண்ண போகிறாங்க, ஜெய்சங்கர் வராருன்னு. போதாதா அந்த பொண்ணுக்கு? அவள் தான் உடனே எல்லா பசங்கள்லாம் ஒன்று தொட்டுட்டு, ஆமாம் எல்லா பசங்களையும் ஒன்று தொட்டி என்னது ரசிகர் மன்றம் யாருக்கு? அவருக்கு எல்லாம் வச்சு எல்லாம் வச்சு அவரை போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து சந்திச்சு, அப்புறம் அது ஃப்ரெண்டு ஒன்று இருக்குது. இது ஃப்ரெண்டு யார்? ஜெய்சங்கரா ஃப்ரெண்டு ஒன்று இருக்குது. அது கூட ஒரு சூப்பர் நடிகை, எனக்கு ஞாபகம் பேர். அதுவும் லவ் பண்ணுது, எல்லாம் தான் லவ் பண்ணுதுங்க. அது போயிட்டு இவ போய் பேசி கீசி, அப்புறம் நீங்கள் வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும், நான் உங்கள் ரசிகர் மன்றம் உங்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சுருக்கேன், நான் தான் தலைவி, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வைக்கிற விருந்து நீங்கள் சாப்பிட்ணுங்க பண்ணு போட்டு மொக்க போட்டு அவரும், ஏம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் உங்கள் வீட்டுக்கு வரதுக்காக நான் வந்திருக்கேன், நான் பிஸிம்மா, நான் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, வரவும் மாட்டேன் அப்படின்றவரை ஏதோ சரி சொல்கிறேன், சரி வரேன் அப்படின்னுறாரு. அது இன்னொரு தரித்திரம் ஒன்று இருக்குது, அதுவும் அவர் மேலே வந்து ரொம்ப லவ் தான். அது போய் அவர் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்னு இருப்பார். சாரி ஆமாம், ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துன்னு ஓடி போயிட்டு அவர்கிட்ட கொடுத்து, இந்தாங்க இது என்னுடைய பைசா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. அவர் வந்து சாப்பிட்னு இருக்கிறாரு, அடக்கணும் பிடிங்கிட்டு அவர் எதிர்க்கவே அதை துண்ணுது. அவர் அதை பார்த்துட்டு அட சனி அந்த தரித்திரம் என்னடா அது எச்சையை எப்படி துண்ட கருமம், எச்சையாக தான் இருக்கும் போது அவர் போயிடுறாரு. இது அப்படி தின்ட்டு போகுது. இதை மனோரமா பார்க்குறாங்க அங்கேருந்து. ஓ நீ எந்த அளவுக்கு ஆயிட்டியா, நீ கோடம்பாக்கத்துக்கு தான் கரெக்டின்ட்டு, ஆமாங்க வா, தேடிட்ட நீ கோடம்பாக்கத்துக்கு வா, என் பேரை சொல்லு, கோடம்பாக்கத்தில் இறங்குற உடனே நாய்கிட்ட பேய்கிட்ட என் பேரை சொன்னால் போதும் கூட்டின்னு வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி அது சொல்கிறேன், அப்புறம் அங்கே வரேன், அப்புறமா வரேன். ஸோ இப்படி இந்த கதை. இதில் வந்து இடையில பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து அவர் அந்த பஸ் இந்த பஸ் அங்கே எங்கேன்னு போயிடுறாரா, இவர் வராரா, வீட்டுக்கு வர வைக்கிறாங்களா, இவருக்கு தெரியாமல் அவங்க மனைவி அதான் சௌகர் ஜானகி இந்த பொண்ணு எவ்வளவோ கட்டு பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ இந்த பொண்ணு இப்படி, ஆனால் அண்ணனுக்கு பிடிக்காத, அது புருஷனுக்கு பிடிக்காத, அப்படி இருந்தும் சரி இது பண்ணுற அமக்களங்கள் தாங்க முடியாமல் அவர் வராரு, விருந்து சாப்பிட்றாங்க, எல்லாம் நடக்குது, இப்படி போகுது வருது. திடீர்னு வந்து கமலஹாசனுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் கட்டி கொடுத்துடலான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பொண்ணு வந்து கமலஹாசன் ஒரு புடவை வாங்கின்னு வராரு. அந்த புடவையை வந்து ஜெயசித்ராகிட்ட கொடுத்து கட்டிக்கோ அப்படின்றாரு, அதுவும் கட்டிக்குது. உடனே அவங்க முடிவு பண்ணுறாங்க, வா சூப்பர் புடவை கமலஹாசன் கொடுத்ததுனால ஜெயசித்ரா வாங்கிக்கிட்டதுனால அதை கட்டிக்கிட்டு படிக்கட்டுலேருந்து இறங்கி வரும்போது அப்படி தேவதை மாதிரி கனவுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால கமலுக்கும் பிடிச்சிருக்கு, அவருக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை முடிச்சிடலாம், சரி நிச்சயதார்த்தம் நடத்துவோம் அப்படி மாதிரி அவங்க போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்க வெளியில் போகும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சாங் ஒன்று வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு பார்க்குது, யார்? இந்த ஜெயசித்ரா பார்த்துட்டு, சரி போன ஒரு சினிமா படத்துக்கு அன்றைக்கி ரிலீஸு, இந்த பொண்ணு வந்து வெளியில் கமலஹாசனை தள்ளின்னு போய் அந்த சினிமாவுக்கு போனால் அங்கே ஹவுஸ்ஃபுல், டிக்கெட் இல்லைன்ட்டான். அடுத்த ஷோ பார்க்குறதுக்கு வந்துட்டான். அடுத்த ஷோ வரைக்கும் என்ன பண்ணுறது, சரி பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் உக்காந்துக்கலாம் அப்படின்னு நான் வலிச்சுன்னு போகுது கமலஹாசன். அங்கே வலிச்சுன்னு போனாக்க கமலஹாசன், எப்படி புடவை நல்லா இருக்குதா, புடவைக்காக வந்தேன், நான் வந்தது சினிமா பார்க்க வந்தேன், இன்றைக்கி முதல் ஷோ பார்க்கலான்னு வந்தேன், கட்சியில் ஃபுல் ஆகிட்டுக்குது, சரி என்ன பண்ணுறது வா வீட்டுக்கு போகலான்னு கமலஹாசன் கூப்பிட்றாரு. அவர் பெருசாக எடுத்துக்கல, இல்லை அந்த படத்தை பார்த்துட்டு தான் போகணும், அடுத்த படம் அடுத்த ஷோ வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோ நேரம் எப்படி வெயிட் பண்ணுறது, தான் பார்க்கு இருக்குது. அங்கே போனாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்கனவே ஒரு தடவை அவரும் வேறு ஒரு நடிகையும் ஒரு சாங் ஒன்று பாடுறாங்க. அந்த பாடலை அப்படியே இது கனவுகளை கொண்டு வந்து கற்பனை கொண்டு இது பாடுது. இந்த பாட்டு அப்படியே முடியும் பொழுது வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே கமல் பார்க்குறாரு, நிறைய மரங்களில் ஜெய் 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 ஜெயின்னு வந்து அவள் இது பண்ணி வச்சுருக்கா, இந்த கத்தியால் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கா, எழுதி வச்சுருக்கா. இன்னும் வாட் இஸ் திஸ், எங்கே பார்த்தாலும் ஜெய் 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 ஜெயின்னு இருக்குதே, தெரியாதா உங்களுக்கு, நான் தான் எழுதி வச்சுருப்பேன். நிறைய நீ எழுதி வச்சுருக்க, இதுக்கு போய் எப்படி சொல்கிற அது புக் அப்படின்றா. பார்த்தா இங்கே பச்சை குத்தி வச்சுருக்கேன், இங்கேயும் ஜெய்யின்னு இருக்குது. உடனே அவர் பெஜாராகிடுறாரு, என்னடா முறை பண்ணாச்சு,
இவ்வளோதானே நம்ம கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்வாதாரத்தை வாழ இருந்தோம். இது சனி என்னடான்னா மரங்கிறம் செடி கொடி கிடி எல்லாத்துலேயும் அவன் வேற எழுதி வச்சுருக்குது. இது வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி அவர் மனதுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிட்டே, அப்போ வந்து நீ என்னை விரும்பலையா? நான் வாங்கி கொடுத்த புடவைய வந்து ஒரு அழகாக கட்டி ஆமாம் வீட்லேருந்து தப்பிச்சு வரதுக்கு கட்டு வந்தேன். நீ உடனே அது காதல் எடுத்துப்பியா? கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சிப்பியா? அதெல்லாம் நான் செத்தாலும் ஜெய்சங்கர் கூட தான் சாவேன் அப்படின்னு வச்சு அவர் மனசு ஒடிஞ்சு போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு இது இப்படியே போகுது. அப்போ அவர் சொல்கிறார், நீ இப்படி சுற்றின்னு இருக்கிற, ஆனால் நம்ம வீட்டில் வேறு மாதிரி போய் நிற்குது. இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. நிச்சயதார்த்தமா? உனக்குமா? எனக்குமா? உன் மூஞ்சிக்கு நானா? இப்படின்ற மாதிரிலாம் டைலாக் போகுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் அது நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. உடனே அங்கேருந்து அவர் குரல் கொடுக்குறாரு, நிறுத்துங்க அப்படின்ட்டு. உடனே எல்லாம் அதிர்ச்சியில் அப்படியே எல்லோரும் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்த உடனே, ஏண்டா என்னடா என்ன சமாச்சாரம் அப்படின்னு ஜெய்சங்கர் அது சுந்தரராஜன் சவுகாஜானிகள்லாம் கேட்கவே, நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு வந்து சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு வந்து இந்த பாப்பாவை பிடிக்கல. அதான் ஜெயசித்ராவை வந்து எனக்கு பிடிக்கல. நான் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே எல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா அதுக்கு படம் வாங்கினது குத்தா, அதை வாங்கினது குத்தா, படிப்பு ஹெல்ப் பண்ண, ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விட்டா, எல்லாம் செஞ்சியா? பிடிக்காமையா செஞ்சேன்? இப்போ திடீர்னு எல்லாம் ரெட்டியாக எல்லாம் 4 பேர் 10 பேர் இருக்கிற இடத்துல இப்படி திடீர்னு நெருப்பள்ளி போடுறிய அப்படி இப்படின்னு எல்லாம் கத்தும் பொழுது, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, கல்யாணம் கட்டிக்க முடியாதுன்னா கட்டிக்க முடியாது. அதான் சொன்னால் நீங்கள் பாட்டு பேசினே இருக்கிறீங்க, எனக்கு தான் இஷ்டம்லாம் சொல்லிட்டலாம், அதோட விட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அவர் காத்துறாரு. உடனே அவங்க டென்ஷன் அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அவர் நாடா நினச்சினுக்குற வாழ்க்கை என்னென்ன சும்மா கோலி குண்டுன்னு நினச்சினுக்கிறியா அப்படி இப்படின்னு அப்படி கட்டி அவரை போட்டு அடி இப்பெல்லாம் அடிக்கும் போது உடனே இதை கத்தின்னு அழுதுன்னு ஒழியாது. அடிக்காதீங்க ப்ளீஸ், அவர் அடிக்காதீங்க, அவருக்கு அடிக்காதீங்க, எனக்கு தான் அவரை பிடிக்கல அப்படின்ட்டு. உனக்கு அவனுக்கு பிடிக்கல, என்னடா இங்கே நடுகுது, என்னதாடா அங்கே நடுகுது? ஆமாம் எனக்கு தான் பிடிக்கல, ஏன் உனக்கு பிடிக்கலன்னா அது உடனே சொல்லிடுது. இந்த மாதிரின்னு எரிமலை ஆகிடுறாரு. யார்? சுந்தரராஜா. உண்மையை சொல்லணும், ஜெய்சங்கர் அவரை நான் லவ் பண்ணுறேன். அவர் எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்புகிறாரு. அந்த ஃபோட்டோவில் வந்து வித் லவ்லாம் வந்து அவங்க எல்லா ஃபோட்டோலையும் அப்படி தான் இருக்கான். ஒரு பெரிய நடிகன். ஏங்க ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு எனக்கு அனுப்பி வைங்களேன், நீ ஒரு லெட்டர் அவன் வீட்டுக்கு போட்டிங்கன்னா அவன் ஒரு ஃபோட்டோ அனுப்பான், அது வித் லவ் தான் இருக்கும். உடனே அவன் லவ் பண்ணுறான் ஆகிடுமா? ஏன்னா வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ்? ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் அனுப்புவான். 100 பொண்ணுக்கு அனுப்பிச்சிருப்பான், 1000 பொண்ணுக்கு அனுப்பிச்சிருப்பான், 1000 பொண்ணு லெட்டர் போட்டிருப்பான். 1000 பொண்ணு அனுப்பிச்ச ஃபோட்டோவும் ஒரே ஃபோட்டோ தான் இருக்கும். விதவிதமாக ஒருத்திக்கும் அவளுக்கு ஏற்ற டேஸ்ட்டில், அவளுக்கு ஏற்ற கலர் ட்ரெஸ்ஸில், அவளுக்கு ஏற்ற டிஷர்ட்டில், அவளுக்கு ஏற்ற பேண்ட்டில், ஷூவில் கண்ணாடி போட்டுன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவானா? அறிவுகள் ஒரே ஒரு ஃபோட்டோ, அது செங்கலில் வச்சு மூஞ்ச தேய்ச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். அந்த ஃபோட்டோவில் இப்படிலாம் பிரிண்டிங் தானேப்பா. போட்டோ 1000 ஃபோட்டோவா 10,000 ஃபோட்டோவா அடிக்க சொல்லியிருப்பான், பிரிண்ட்டில் அவன் அடிச்சிருப்பான். அது அவங்களும் பார்க்க மாட்டான். மேனேஜருக்கு எவனோ ஒருத்தவன் அந்த லெட்டர் பாக்ஸ் அதுக்கு எத்தனை லெட்டர் வந்திருக்கு, 200 லெட்டரா, 200 லெட்டரா என்ன எங்கே உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா கேட்டிருப்பான், காசாக கேட்டிருப்பான். இல்லைன்னா அவங்க கூட நான் ஒரு நாள் தங்கணும்னு கேட்டிருக்கேன், ஏதாவது வேறு ஏதாவது இருந்தால். இல்லை உங்களை நான் கல்யாணம் கட்டிக்கணும்னு கேட்டிருக்கேன், இப்படி தான் கேட்டிருக்கோம். அவன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருவான், வித் லவ்னு அதில் இருக்கும். இதை போய் அவன் வித் லவ்னு எழுதியிருக்காரு, என்னை லவ் பண்ணுறாரு, என்னை சிந்திச்சு எனக்கு ரொம்ப சின்சியராக லவ் பண்ண நம்ம வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. அன்னிக்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க விருந்து வச்சுருக்கேன், சாப்பிட்ருக்காரு, நான் கட்டினா அவ்வளோதான் கட்டிப்பேன். இன்னொன்று அவர் பென்ஷன் 2 பேரும் வெளியே ஓடுங்கன்னு பொண்டாட்டியும் சேர்த்து தான். எனக்கு தெரியாமல் நீங்கள் இவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கிய நீ. நான் ஒரு சினிமாவுக்கு விரோதி, சினிமா பார்க்குறவன் அத்தனை பேரையும் சுட்டு கொல்லணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணின்னுக்கிற நீ என்னடானா ஒரு நடிகனை வீட்டுக்கார் வச்சுருக்க, சோத்தை போட்டிருக்க, பந்தி நடத்தியிருக்க. அந்த சின்ன பொண்ணு பச்சை பால், அதுக்கு சனியை எதுவுமே சினிமானா என்னான்னு கூட அதுக்கு தெரில. அது ஆசையை தூண்டி விட்டு அதுக்கு அழிவுக்கு காரணமானவளே நீ தான் சொல்லிட்டு சொந்த பொண்டாட்டியே இல்லை போ, 2 பேரும் ஓடி போயிடுங்க, இங்கே இருக்கக்கூடாது இனிமேல் அப்படின்றாரு. அவங்க மாமாங்கம்மா எல்லோரும் சொல்கிறாங்க, மிக நேரம் நான் உங்களை கொண்டு இருக்கணும் 2 பேரையும். நான் ஒரு ஐஜி, ஆமாம் நான் ஒரு டிஎஸ்பியாக இருந்தால் கூட சரி, எங்கிட்ட வந்து அந்த பவர் இப்போ இல்லை. பட் எனக்கு என் வீட்டில் இருந்தே எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கெட் அவுட் அப்படின்னு தொட்டி விட்டுறாங்க. கமலை மட்டும் நீ மட்டும் வாடா உள்ள உன்னை விட்டுட்டு, ஏன்னா கமலில் வந்து அவர் தான் எல்லாம் படிக்க வைக்கிறாரு, அந்த படிப்புக்கு அந்த படிப்புக்கு. அப்படி மாமாவாக இருந்தால் கூட, ஆமாம் அக்கா, ஆமாம் சௌகாஜனுடைய தம்பி தானே கமல்,
அப்போ மாமா தானே சுந்தரராஜன், அவர் தான் எல்லாம் செய்கிறாரு. சின்ன குழந்தையிலேருந்து படிக்க வைக்கிறது, பார்த்து பார்த்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது, எல்லாமே அவர் தான் செய்கிறாருன்றதுனால, டேய் நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதடா, நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதடா, எப்பா பரவாயில்ல நீ பிடிக்கலன்னு சொன்ன பார்த்தியாடா, உன் குற்றத்தை நீ ஒத்துக்கின பார்த்தியா, அவள் பண்ண தப்பு, அவள் என் தங்கச்சி சுற்றி யார் சுந்தரராஜனோட தங்கச்சி, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னியே, எவ்வளோ பெரிய ஆள்டா நீ, வா நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதான், நான் நிர்கதி ஆகிடுவேன், அனாதி ஆகிடுவேன் அப்படின்னு அவன் பார்க்குறான், யோசிக்கிறாரு. அவர் சரி ஓகே அவர் கூடவே இருந்துடுறாரு. இவங்க போயிடுறாங்கங்க. இதுக்கு அப்புறம் தாங்க படம். அந்த படத்தில் எனக்கு இவ்வளோ தூரம் எனக்கு பிடிக்கல. இதுக்கு அப்புறம் தான் இவங்க வெளியே போயிட்டாங்கல்ல, வெளியே போனதுக்கப்புறம் தான் என்னன்னாக்கா அவங்க சௌகாஜானியுடைய மாமா ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து விவிகே ராமசாமி. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பொண்ணை எப்படியாவது திருப்தி ஆகணும். இந்த பொண்ணை மட்டும் இல்லை, இந்த மாதிரி பெண்கள் நாட்டில் 1-2 லட்சக்கணக்கில் இருக்காங்க. இந்த பெண்களை திருத்தணும். சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய். இந்த கொடிய நோயில் ஆண்களோ மற்றவங்களோ எப்படியோ தப்பிச்சுக்கலாம். பட் பெண்கள், அதுவும் ஸ்கூல் பெண்க, இதில் பாதிக்கப்படுறது யார் மெயினா? கேள்வியா? ஆண்டியா? பெண்கள், சிறு வயது பெண்கள், 10ஆம் வகுப்புக்கு கீழே இருக்கிற பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் கண்ணி கழியாத பொண்ணெல்லாம் கூட்டின்னு போய் நீ பாட்டு இந்த மாதிரி சிங்கிள் ரோஸ்ன்னு சொல்லுவான். ரோஸ் கைப்படாத ரோஜாவான். அப்படிப்பட்ட ரோஜாக்களை கொண்டு போய் விற்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இடமாக இருக்கிறது சினிமா. ஓகே, நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு பிடிக்காம தான் நான் வந்தேன், என்ன ஒன்றையாவும் போன்னு சொல்ல. ஸோ கண் கூட பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். எனக்கு பேர் சொல்ல முடியும், நான் வேணாம் சொல்லினா வரப்போகுது. அந்த மாதிரி சிறு பெண்கள் 8வது 9வது 10வது அப்படி அந்த காலத்தில், இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நாராகதி ஆயிடுச்சு, அது வேற. அந்த காலத்திலேயே அந்த மாதிரி பெண்கள் இருந்தாங்க. சின்ன சின்ன பெண்கள், ஸ்கூலுக்கு போகிற பெண்கள், நடிகர்கள் மேலே அந்த காதல் கொண்டு. ஸோ அப்போது அவர் என்ன முயற்சி பண்ணுற பொண்ணை வந்து பிடிக்கணும்னா ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டிட்டு போகணும். இது நேராக எல்லாத்தையும் பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய போலியான விஷயங்கள் இது வந்து கண் கூட பார்க்கணும். அப்படி பார்த்தா நம்ம அந்த பாதாளத்திலேருந்து, அந்த நரகத்தில் இருந்து எப்படியாவது நம்ம இந்த பாப்பாவை காப்பாற்றிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணால், அவர் கொஞ்சம் வசதி படைத்தவர். ஏகப்பட்ட சிபாரிசுகள் யாருக்கு வேணாலும், எப்பேற்பட்டவர் வேணாலும் ஈஸியாக பார்த்துருவார். யார்? விவேக ராமசாமி. ஸோ அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்கு தெரியாதுன்னா, இதுக்கு தெரியாது. யாருக்கு? நம்ம சுந்தரராஜனுக்கு தெரியாது, கமலஹாசனுக்கு தெரியாது. இவங்களே முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்க, சென்னைக்கு வந்துடுறாங்க, மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. மெட்ராஸுக்கு வந்து அவருக்கு அவர் கொஞ்சம் நல்ல சக்தி படைத்தவர். எப்போ யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஐஜியாக இருந்தாலும் சரி, ஈஸியாக போய் பார்ப்பார். ஆமாம், யாருக்கு வேணாலும் சிபாரிசு பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல சக்தி படைத்தவராக இருக்கிறாரு நம்ம. அதான் நான் சொன்னேங்க, விவேக ராமசாமி. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, வந்துடுறாங்க சென்னைக்கு. தினம் ஒரு நாள், தினம் ஒரு ஷூட்டிங். அப்படி தான் ஒவ்வொரு ஷூட்டிங்காக வந்து விஜய் சித்ராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அப்போ தான் வந்து நான் சொன்ன சகுந்தலா, அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் வந்து சொன்னேன் ஜெயலலிதா, இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து அவங்க ஒவ்வொரு சீன். அப்போ வந்து ஜெயலலிதா வந்து ஒரு வசனம் பேசுகிறாங்க, ஒரு வாழை எடுப்பேன், வெட்டுவேன், சீவுவேன், அப்படி இப்படி எல்லாம் பேசுகிறாங்க. அப்படி சொன்ன அந்த வீர வசனம்லாம் பேசிட்டு அப்படி வந்து அந்த உட்காருவாங்க, சேரில் உட்காருவாங்க. அந்த விஐபி சீட் அவங்களுக்கு இருக்கும்ல, அங்கே இந்த உட்காந்து ஜெயிச்சித்ரா, டேய் மெதுவாக பேசுகிறா, டேய் மெதுவாக பேசு. ஸோ அப்போ வந்து இது வாங்க வந்து உட்காருது. உட்காந்த உடனே வந்து ஹாய் மேடம், செம்ம மேடம், இன்னும்ப்பா செம்ம, என்ன டைலாக் டெலிவரி, இன்னும்ப்பா செம்ம மேடம்ப்பா, ஐயோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சக்குன்னு ஒரு சின்ன பொருள் ஒன்று இந்த விரலில் பட்டுடுது ஜெயலலிதாவுக்கு. ரவோன்னு ஒரே ஒரு துளி தான் ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை பார்த்து நான் அலருது. யார்? ஜெயலலிதா. உடனே இது பார்த்துட்டு, மேடம் என்ன மேடம் எவ்வளோ சின்னோண்டு காயம், இது போய் இவ்வளோ பயங்கரமான ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அழுவுறீங்களே, இப்போ தான் வாழை எடுத்தேன்னா ரத்தம் ஆறு ஓடுனீங்க. ஆமாம், படை தலைவனை தலையை எடுப்பேன்னு நீங்கள் அப்படியே சும்மா குருதி வழியை பேசுனீங்க.
எவ்வளோ சின்ன காயத்துக்கு ரத்தத்துக்கு இப்படி பதறி போய் உக்காந்துட்டீங்களே. இன்னொன்று சொல்றியாம்மா, அது சினிமாம்மா, அது சினிமாம்மா, டைலாகுமா, ஜஸ்ட் டைலாக். வலிக்குமா இது? அது வீரவசனம், அது போலிமா, அது போலி. அது இது உண்மை, ரியால். ரத்தம்மா வலிக்கும். இன்னொன்னே அப்படி யோசிக்குது. அப்படியா? அப்போது இந்த வீரவசனம் பேசுறது, இந்த கட்டி வச்சு அப்படியே நம்ம ரஜினிகாந்த் அப்படியே எட்டி உதைப்பார். ஒரு பஸ்ஸு ஒன்று அப்படியே மேலே போயிட்டு கீழே ஒரு கையில் பிடிச்சிப்பார். ஆமாம், ரஜினிகாந்த் பட்டு பார்த்தா அப்படின்னு பார்த்துன்னே இருப்பார். பஸ்ஸு மேலே இருக்கும். ஏன்னா பஸ்ஸை காணுமே, நம்ம வேறு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். மெதுவாக வரும், அப்படி கையில் அப்படி பிடிப்பார். அப்புறம் அப்படின்னு அது அங்காண்ட போய் ஒரு செவுத்தை ஓடிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணுங்க, அப்பா ரஜினிகாந்த் இவ்வளோ பலமா, கிளப்பாய மாதிரி இருக்கிறாரு, கடைசியில் இவ்வளோ பலம் வச்சுன்னு இருக்கிறாரையா, ஜிம்மு கிம்மு உள்ள வீட்டுக்குள்ளே வச்சுன்னு இருப்பார். நல்லா ஜிம் நல்லா உடம்பெல்லாம் அங்கே சொறி சுரங்க புண்ணு அங்கே அவருக்கு இருக்கிறது அவருக்கு தான் தெரியும். புரியுதா? வெளியில் வந்து அவுத்து காட்டுவார், எனக்கு சொறிக்குது, சரங்குக்குது, புண்ணுக்குது, இங்கே வெளிக்குது, கொஞ்சம் வந்து தடவை விடுங்கன்னு. அதெல்லாம் முடியாது. முடியும்? அதான் முடியாது, அது அப்படிதான். ஸோ இந்த பொண்ணு வந்து ஐயோ நம்ம பயங்கரமாக சினிமாவை பார்த்து நிறைய விஷயங்களை தப்பாக கணக்கு போட்டு வச்சுருக்கிறோமே. ஸோ அது இப்படி இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நான் சிவாஜி இன்னொரு நாள் மறுநாள் வேறு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஏவிஎம் ஸ்டுடியோவை விஜயவாகினியோ ஏதோ ஒன்று. அங்கே பார்த்தா சிவாஜி கணேசன் இதே மாதிரி தான் வாஞ்சிநாதன் கண்ணுங்கன்னு வச்சுருக்கிறார். எல்லாம் சுட்டு தள்ளுவார். அட தீபாவளி வச்சுக்கிற துப்பாக்கிப்பா, அது காட்டுறாரு வேறு ஒரு பொம்மை ஒன்று அங்கே இருக்கும். அது அந்த பொம்மை இப்படி ஆடும், கீழே கூட விழாது. அவன் இது பார்த்துன்னு இருப்பான். என்ன பண்ணுறாரு ஒரு பொம்மை அங்கேயே தான் இருக்குது. ஆனால் புல்லட்டு மட்டும் அங்கே புல்லட்டும் வரல, ஒன்றும் வரல, புகை மட்டும் வருது அப்படின்ட்டு. சினிமாவில் பார்க்கும்போது அப்படி இருக்காது. புல்லட்லாம் ஒன்றும் நீட்டாக காட்டுவான், மயில் ஸ்லோ மோஷனில் காட்டுவான். அப்படியே மெதுவாக கரெக்டாக அந்த மூக்கு இருக்குது பார்த்தியா, இந்த மூக்குள்ள வந்து உள்ளே போகாது, இங்கே அப்படி நிறுத்திடுவாங்க ஆஃபீஸில். இதோட நிறுத்திட்டு நான் பார்த்துக்க, மூக்கை தொலைச்சிட்டு மடி கீச்சு அந்தாண்ட பக்கம் போய் வைக்கணுமா. ஆமாம், ஜாகிரதை. இதோட வாணியாக விட்டு போகணும், அந்த புல்லட்டை போய் எடுத்துன்னு போடுவோம். தெலுங்கு படத்தில் பார்க்கலாம், அந்த மாதிரி நிறையா இருக்கும். தெலுங்கு படத்தில் இது பரவாயில்ல, ஹெலிகாப்டர்லாம் கையில் பிடிச்சி சுற்றுவாயா பம்புற மாதிரி. ஹெலிகாப்டர் கையில் பிடிச்சிமா அது தெரியாது. அது காற்று காற்று இருக்காதுல்ல, காற்றுல போலக்குது ஃபுல்லாக சின்ன பொம்மை தானே, டாய் தானே, டாயை கையில் வச்சு சுற்றுறான்றான். அந்த டைரக்டர் உட்காந்து சுற்றின்னு இருப்பான். அவன் சம்பளம் பார்த்தா 500 கோடி இருப்பான். எவ்வளோ? ஸோ இருக்குது, கொஞ்சம் இருக்குது, தமாஷாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்ப்பீங்க, விட மாட்டீங்க, கேட்டுன்னு இருப்பீங்க. ஜான் பாஸ்கர் கதை சொல்கிற விதமே வேறு. அவனா ஜான் பாஸ்கர் மாதிரிலாம் கதை சொல்ல முடியாது. நிறைய பேர் இருப்பான், அது அந்துட்டு பசங்க கட்டிங்க்கு கதை சொல்கிறவனுங்க. அதனால் ஜான் பாஸ்கர் கதை சொல்கிற விதமே வேறு. ஸோ இப்படி அது பொண்ணு பார்க்குது. பார்த்துட்டு ஐயா இவர் என்ன ஏன் பொம்மை சுற்றிக்கிறாரு, இவரை நம்ம புரிய விராதி இவரன் நினச்சின்னு இருக்கிறோம். படத்தில் சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சின்னு பாவம். சரி, இப்படி ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, நம்ம கவர்ச்சி நடிகை சகுந்தலா செம்ம டான்ஸு, செம்ம ஜான் பாஸ்கரோட சமயம் ஆடுன்னு வச்சுங்களேன். செம்ம ஆமாம். ஸோ அதோட ஓடு இங்கே மட்டும் இந்த ஓடு, மீதி எல்லாமே நல்லாவே தெரியும். ஒரு ஜட்டி செம்ம டான்ஸு. அப்பா இப்பவும் பார்த்தா அவ்வளோ ஒரு ரசிச்சு பார்க்கலாம். அவங்களுக்கு இன்றைக்கி வயசாகிடுச்சு, அது வேறு. பட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த உடம்பை காட்டி அப்படி ஒரு ஆட்டம் போட்டிருப்பாங்க. அந்த ஆட்டங்கள்லாம் முடிஞ்சு அதே மாதிரி தான் ஜெயிச்சத்தில் அங்கே உட்காந்துருக்கோம். இவங்க அங்கே போய் உட்காருவாங்க. அந்த டச் பாய் இருக்கிறான், இல்லை அவன் வந்து ஒரு டவல் ஒன்று கொடுப்பான். அந்த டவல் அப்படி போடுவாங்க, மடி மேலே அப்படி போட்டுப்பாங்க. மடி மேலே போட்டு போனால் இது பார்க்கும். பார்த்துட்டு மேடம் வாட் இஸ் திஸ் மேடம், அது கேமரா முன்னாடி நீங்கள் டான்ஸ் பண்ணீங்க, அதை 1,00,000 பேர் பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணியே இல்லை, சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு 1,00,000 பேர் பார்க்குற மாதிரி ஆடிட்டு இங்கே வந்து உக்காந்துட்டு டவலை வாங்கி போச்சிங்க நீங்களே, நான் மேடம் இது அப்படின்னு கேட்குவோம். பதில் சொல்லுவோம், ஏம்மா சினிமாம்மா
நாங்களாம் கஷ்டத்தில் இருக்கோம்மா. உங்களை மாதிரி நாங்களும் எங்களுக்கும் குடும்பம் இருக்குதும்மா. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. கம்மா எல்லாமே இருக்காங்கம்மா. அம்மா இது வேறு வழி இல்லைம்மா. சினிமான்னு வந்துட்டோம், நடிகன்னு வந்துட்டோம், ஆடணும்னு வந்துட்டோம், ஆடிதானம்மா ஆகணும். அங்கே போய் நான் அவுக்க மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னா இது எப்படிம்மா வரும்? அதனால நம்ம அங்கே பார்க்குற மாதிரி எல்லாம் லட்சக்கணக்கானவன் பார்க்குற மாதிரி அவுத்து போட்டு ஆடினேன். இங்கே நான் இப்போ இது நானுமா. அது அங்கே நடிகை, இங்கே நான் சகுந்தலா. இங்கே நான் கௌரவமாக இந்த அசிங்கத்தை நான் டவலை போட்டு மூடிட்டேன். அப்போது அட இப்படியே ஒவ்வொரு ஷூட்டிங்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுக்கும். இதே மாதிரி தான். ஆமாம், அவர் வந்து ஆமாம் பெரிய பெரிய பர்கர் சாப்பிடுவார், அது சாப்பிடுவார், இது சாப்பிடுவார், அந்த ஃபாரின் ஹோட்டலில் தான் தங்குவார், இந்த 5 ஸ்டாரில் இந்த சிக்கன் 65 தான் சாப்பிடுவார் அப்படின்னு நல்லா கூழ் குடிப்பார். நம்ம வீட்டுக்கு போனாக்கா பெரிய டைனிங் டேபிள் அங்கே போனாக்கா சொல்லுவார், வா வா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா ஜெய்சங்கர்கிட்டையும் பேசுகிறாங்க, அந்த பொண்ணுக்கு புத்தி வரணும், அது உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்தா தான் கருமம் திரும்பும், உங்கள் நினைப்பாகவே இருக்குது, இல்லை செத்துப்போடும் அப்படின்னு தான். சரி சரி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஜெய்சங்கர். அதனால் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அப்போ அவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்த உடனே கேட்கும், சார் என்ன சார் கூழ் குடிக்கிறீங்க? இல்லைம்மா இதுதான் ஆரோக்கியமான உணவு, இதுதான் சாப்பிடணும், இதுதான் நான் எப்பவுமே சாப்பிடுவேன். அப்படியா சார், சினிமாவில் நீங்கள் என்னென்னமோ சாப்பிட்றீங்களே சார்? ஏம்மா அந்த சீன் இல்லைம்மா, அது உண்மை இல்லைம்மா, அது போலி அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி ஒரு சீன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீன். அதில் பார்த்தீங்கன்னா செம்ம ஆளாக நம்ம அர்னால்டு மாதிரி ஒருத்தர் இருப்பார், நல்ல ஃபைட்டர், செம்ம ஃபைட்டர், விட்டுலாம் சும்மா அப்படி இருக்கும். ஜெய்சங்கருக்கும் இவருக்கும் 2 பேருக்கும் சண்டை. 2 பேரும் சண்டை. அந்த சண்டை காட்சி முடிஞ்ச உடனே அப்போ ஜெய்சங்கர் இது ஜெய் 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 சூப்பர் சூப்பர் இது கத்தின்னு கிடக்கும் அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு. சரி சீன் முடிஞ்சிடும், வருவாங்க 2 பேரும் அங்கே உட்காருவாங்க. உடனே ஜெய்சங்கர்கிட்ட போயிட்டு, சார் ஹீரோனா ஹீரோ நீங்கள் தான் சார், எப்பேற்பட்ட அதுவும் அப்படிப்பட்ட சிங்கம் மாதிரி இருக்கிறாரு, அவர் அச்சு சும்மா மூஞ்சிங்கெல்லாம் கீழ்ச்சி தாக்கிட்டீங்களே அப்படின்னாரு. அடப்போமா நீங்கள், அவர் என் குருமா, அவரு என் குரு. அவர் சும்மாம்மா நான் அடித்த மாதிரி அடிச்சா அவர் ஊழ்ந்த மாதிரி ஊழ்ந்தாருமா, நான் அவர் அடிக்கவே இல்லை. சும்மாம்மா அவர் இப்படி தொட்டுக்கணும், கிள்ளிக்கணும், முத்தம் குத்துக்கணும். அவர் வர பண்ணும் அப்படி அது பண்ணார். அந்த வட்டம் அந்த பொண்ணு பயந்துடும் சும்மா அப்படி. அந்த அப்படி கட்சியும் அப்படி இருக்கும் அவருக்கு உடம்புலாம். அவர் என் குருமா, அவர்கிட்ட தான்மா நான் கற்றுக்கிறேன். நான் சப்பம்மா எனக்கு ஒன்று ஒரு எறும்பு கூட என்னால் அடிக்க முடியாதும்மா. ஐயோ என்னம்மா நீ இப்படி இருக்கிறிய, பைத்தியம் போல இருக்குது நீ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவா, ப்ராமிஸாவா, அவரா அவங்க குரு? ஆமாம், எங்க நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தேங்காய் ஒன்று இருக்கும், இந்தாங்க இந்த தேங்காவை உங்கள் கையால் நீங்கள் உடைக்கிறீங்க அப்படின்னு அந்த தேங்காய் எடுத்து கையில் கொடுத்துட்டோம். இது ஏமாந்த மாதிரி கூட பெரிய தலைவலி ஆகுது. ஐயோ ஒன்றா என்ன கையில் மாட்டி விட்டு இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் கையில் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி, ஐயோ அப்படி வலிக்கும். வலி என் தேங்காய் எப்படி ஒழிக்க முடியுமாப்பா, வலிக்கும். ஃபஸ்ட் அடிக்கும்போது ஐயோ கண்ணு ஒரு மாதிரி அது அழுவுற மாதிரி ஆகிடும். அது பெண்ணு ஜெயிச்சுட்டான். 2வது மறுபடியும் விடாது, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு திருப்பி ஒரு அடிப்பா, ஆமா அப்படின்னுவார். மறுபடியும் விடாது, அது உங்களால் முடியும் அப்படின்னு திருப்பி ஒரு அடி அடிப்பார், தொங்கிடுவார். ஆமா அப்படின்னு அது கையை பிடிச்சிடும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உங்கள் கையை பொண்ணாக்கிக்காதீங்க, இப்போ பாரு அவர் ஒடிப்பாருப்பான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இல்லை அந்த அவங்க குரு மாஸ்டர் ஃபைட்டில் அடியில் வாங்கி வாங்கி கீழே தொப்புக்குன்னு விழுந்தார். அவர் அப்படி வாங்குவார், அப்படி பார்ப்பார், அப்படி சதுரிடும், அப்படி ஆகிடும். அப்படியே அதுக்கு சாஸ்ட்ராக்கெலாம் வரும். ஏற்கனவே ஒவ்வொரு படத்துலையும் அவங்க பண்ணதெல்லாம் பார்த்து அது புத்தி மழுங்கி போனது நம்புண்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து நாம் பார்த்ததெல்லாம் போய் மெய்யில்லை, எல்லாம் பொலி ட்ராமா அப்படின்றத ஒன்றா இப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்ல மணி ஆகிட்டே இருக்குது. ஆமாம், இது வேறு பசிக்குது போல இருக்குது. ஆமாம், என்ன ஆகுதுன்னு கேட்டால் இப்படியே போகுது. அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு கேட்டால் அவனுக்கு பசி. ஆமாம், இப்போது இல்லை கொண்டாரா. ஸோ இப்போ தாங்க முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் ஃப்ரெண்டு 2 பேர் இருந்தாங்க இல்லை அந்த ஊரில், ஆப்பிள் பழத்தை கூட அவர்கிட்ட பிடிங்கி சார் உங்களுக்கு பரிசு அப்படின்னு ஜெய்சங்கர்கிட்ட கொடுத்துட்டு
அவர் கடிச்ச உடனே லடக்குன்னு பிடிங்கிது அங்கேயே தின்னுடுச்சிங்களே. மனோரமா கூட நீ கோடம்பாக்கத்துக்கு வந்தால் நீ சூப்பர் ஆகிடுவேன்னு சொல்லல. அந்த பெண் இங்கே இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மெட்ராஸில் ஏற்கனவே அந்த பொண்ணு வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு, ஆமாம் ஜெயசித்ராவும் சரி நானும் சரி ஜெய்சங்கரை கல்யாணம் கட்டாமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படி அவங்களுக்குள்ள ஒரு போட்டி சண்டை. நிறைய ஸ்கூலில் இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு சொன்னால் 2.5 மணி நேரம் ஆகிடும். அப்போது அவங்களுக்குள்ள சண்டை. அந்த பொண்ணு வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு, நான் கட்டினா ஜெய்சங்கரை கல்யாணம் கட்டிட்டு தான் நான் அந்த ஊருக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்துடும். அது ஃப்ளாஷ்பேக், அதெல்லாம் நான் விட்டுருவேன். ஸோ அந்த பெண் இங்கே இருக்கும். இப்போ இது ஜெய்சித்ரா ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்ததில்ல. அப்போது அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பயங்கரமாக எல்லாருக்கும் சோறு போட்டுருப்பாங்க. சோறு அதாவது பிச்சைன்னு வையேன், அந்த மாதிரி சோறு. அப்போ பார்த்தாக்கா அங்கே ஒரு கேர்ள், ஒரு சின்ன அது அந்த கேர்ள் அது புடவெல்லாம் கட்டின்னு இருக்கும். அங்கே வந்து சாப்பாட்டுக்காக ஒரு இலையில் அப்படி கையிட்டு சாப்பிட்டுருக்கோம். அங்கே இருக்கணும் பல்லாறு அடிச்சிடுவோம். ஒட் ஏடா போ வருது என்ன உனக்கு சோறிங்க, நான் உனக்கு சோறிங்க அப்படின்னுவோம். இது வந்து ஐயா சீரியா 2 நாளாச்சியா ப்ளீஸ்யா கொஞ்சமாவது கொடுங்கயா அப்படின்னு அந்த குரலை கேட்டு சடான்னு இப்படி பார்த்தா ஏய் கமலா அப்படின்னு அது அப்படி பார்க்குவோம். ஐயோ இவளான்னு சொல்லி அது ஓட ஆரம்பிக்கும். இது ஓடும் அது ஓடும் இது ஓடும். 2 பேரும் ஓடி 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 கடைசியில் ஜெயிச்சித்ரா அந்த பொண்ணை பிடிச்சிடும். என்னாடி இது கோலம், ஊரில் கேள்விப்பட்டேன் நீ இந்த மாதிரி வந்து ஜெய்சங்கரை கல்யாணம் கட்டாமல் ஊர் திரும்ப மாட்டேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துவிட்டுறா. என்னாடி ஆமாண்டி நான் ஏமாந்துட்டேன்டி, என் வாழ்க்கை நாசமாக போச்சுடி, நான் வந்தேன்டி அந்த ஒரு கேள்வி ஒன்றுல அன்றைக்கி சொல்லிச்சேன் எல்லாம் சாப்பிட்டானுங்கடி என்ன வேஸ்ட்டுடி, நான் என் வாழ்க்கையே போச்சுடி. கண்ட பயிர்களும் என்னை வேலை பார்த்து கொடுப்பான். சான்ஸு கீன்ஸ்லாம் கொடுக்கல. எங்கேயோ போனடி, எவ்வளோ கம்பெனி ஏறி இறங்குனடி, எல்லாரும் என்னால் தான் ஏறினான தவிர என்ன ஒன்று ஏற்றி விடல அப்படி சொல்லிட்டு அது அப்படியே கண்ணீர் வடிக்கும். அந்த பொண்ணு அப்படியே அழுவ ஆரம்பிச்சு. யாரு அந்த ஜெயிச்சித்ரா. ஐயோ என்னால் தாடி, நான் உங்ககிட்ட போட்டி போட்டதுனால தான் என்ன நீயா நானா ஜெய்சங்கர் நீ கட்டிக்கிறியா நான் கட்டிக்கிறியா இப்படி நமக்குள்ளே ஏற்பட்ட சண்டைகளை தானடி நீ விட்டுட்டு வந்த. நானும் அதே பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சதுனால தாண்டி எங்கள் அண்ணி என்னையும் விட்டே தோற்றிட்டாரு. நாங்களும் இப்போ வீட்டில் ஒன்றா இல்லை அப்படி இப்படி சொல்லும்போது ஏய் நான் அப்போ பாடி போகலாம் நம்ம ஊருக்கு பிள்ளாண்டி வேணாண்டி. இந்த சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு நரகண்டி. இந்த மாதிரி கேவலமான ஒரு துறை இந்த உலகிலேயே இருக்க முடியாது. வேணாண்டி, மிக பயங்கரமான போலியான ஒரு உலகம் அது சினிமா உலகம்னா. அதை வந்து நான் நேரடியாகவே பார்த்துட்டேன். யார் சொல்லியும் கேட்காத நான் நேரடியாக வந்து பார்த்து உணர்ந்துட்டேன். என் பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. சினிமா பைத்தியங்க, இந்த படம் பேரே சினிமா பைத்தியம் தான். இங்கே போய் பாருங்கள், நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அதில் நடிச்சிருக்காங்க. நான் சும்மா மேலோட்டமாக சொன்னதே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த பொண்ணு வந்து திருந்தி இப்போ என்னன்னா ஊருக்கு போகிறாங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் கமலஹாசன் இப்போ ஜெர்மன் போகிறாரு. ஏன்னா அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த பொண்ணு வேறு வந்து இப்படி பண்ணி விட்டுருச்சு. அப்படி சொந்தத்துலேயே கல்யாணம் கட்டிக்கலான்னு இருந்தார். இது ஒரு வேறு பச்சைலாம் வேறு குத்தின்னு இருக்குது. அதாவது சொல் வார்த்தை இருக்க அந்த வார்த்தை வந்து அழிஞ்சு விடுங்க. நான் திட்டுறேன், பயங்கரமாக திட்டுறேன், அது அழிஞ்சிடும். ஆனால் அதே வந்து பச்சை குத்தி வச்சுக்கடா அப்படின்னு நீ பச்சை குத்தி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த வடு மாறாது. அது மாதிரி பச்சை குத்தின்னு வரும் ஜெயின்னு சொல்லிட்டு. என்னதான் மனம் மாறி அவர் வந்து அந்த பொண்ணையை கல்யாணம் கட்டிக்கிறாருன்னு கூட வச்சுக்கோ, ஒவ்வொரு தடையும் அந்த பொண்ணு குளிக்கும் போதோ கடைக்கு போகும்போதோ எல்லாம் படுக்கும்போதோ அந்த ஜெயின்னு அங்கே இருக்கும். அப்போ எப்படி நான் ஒரு பச்சை ஒன்று குத்தி வச்சுன்னுக்கிறேன். பார்த்தீங்களா என் பச்சை. இன்றைக்கும் அந்த பச்சையை வந்து வெளியில் போனால் டவுல் போட்டுன்னு தான் போவேன். ஸோ இந்த மாதிரி இந்த டாட்டூஸுன்றது ஒரு மிகப்பெரிய சாத்தான். அதெல்லாம் இந்த பசங்க பண்ணி தெரியுது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது வந்து ஒரு டைலாக் அவர் விட்டுருப்பார், மாமா அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டும் மாமா, ஆனால் அந்த வடு அது மரியாதை. அந்த வடுன்னு சொல்கிறது அந்த பச்சை. நான் எப்படி மாமா அதை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு வேணாம், நான் ஃபாரின் ஜெர்மனியில் வந்து ஆயில் பூரா அவங்க வந்து மாதம் வந்து வருஷத்துக்கு ஒரு $25,000 ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒரு வேலை கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. அவரும் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருப்பார். ஆயில் பூரா ஜெர்மனிலே நான் அங்கேயே இருந்து சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த 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 ஒப்பந்தத்தில் இது பண்ணி வச்சுருப்பார். ஸோ நாளைக்கு அவர் வந்து ஜெர்மன் போக போகிறாரு. இப்போ எல்லோரும் ஒன்று எப்படி இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லிட்டு போகணும்ல. கமலுடைய அக்கா சௌகர் ஜானகி அவங்க மெட்ராஸில் இருந்தால் கூட சொல்லணுமே, நான் போகிறேம்மா அக்கா, இனிமேல் நான் வந்து இந்த ஊருக்கு வரமாட்டேன், நான் ஜெர்மனிலே செட்டில்டு, ஆயில் பூரா அங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு வேலை அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்றது சொல்ல வரணும்போ. அப்போ வந்து அந்த அன்றைக்கி வந்து போட்ஸ், அன்றைக்கி வந்து
போகின்னா அந்த வேண்டாதவர்களெல்லாம் எரிப்பாங்கல்ல, தூக்கி போடுவாங்க தானே, நெருப்பில் போடுவாங்க தானே. தமிழ் விவசாயிகள் தமிழர்களுடைய அது ஒரு பாரம்பரிய பண்பாடு தானே. அப்போது என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருவரும், ஆமாம் ஜெய்சங்கர் விட்டுருங்க, அவர் முடிச்சு அவங்களுக்காக முடிச்சு இப்போ இங்கே வந்துட்டாங்க, இப்போ படம் முடிய போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தா இவர் வந்து யார் நம்ம இவர் சுந்தரராஜன் வந்து சொல்கிறார், ஆமாம் ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒரு நம்பிக்கை இது என் மனைவி, இந்த கருமம் பிடிச்ச சனியை அது என் தங்கையை வந்து நாசம் பண்ணிச்சு, அந்த சனியை நான் இதோட எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று அதில் போடுறாரு, அந்த நெருப்பில் போடுறாரு. அது என்னங்க திருந்திட்டாங்க. நான் நம்ப மாட்டேன், எல்லாம் ஊர்லலாம் சொன்னாங்க அந்த பாவம் திருந்திட்டான்னு, அதெல்லாம் நான் நம்ப தயாராகலை அப்படின்னு ஒன்று அதை அங்கே அழுதுன்னு இருக்கோம். அதே மாதிரி இவர் கமலஹாசன், அவர் வந்து இந்த இது சில இதெல்லாம் இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி சில இதெல்லாம் எடுத்துருப்பாங்க. நான் தான் ஃபாரின் போகிறேன், இனிமேல் என்ன மயிருக்கு எனக்கு இந்த குப்பை எனக்கு தேவையில்லைன்னு அவரும் அந்த நெருப்பை போய் கொளுத்துறாங்க, நெருப்பு எரிஞ்சுக்கினுக்குது, அதான் அதில் போடுது, அதுவும் எரியுது. இதே மாதிரி அப்படி எல்லாம் வேண்டாம் அதெல்லாம் போட்டு எரிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ சொல்கிறாரு, நான் நாளைக்கு ஜெர்மன் போகிறேன், அதோட வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, இல்லைடா நீ போகாதடா, திருந்திட்டாடா, கல்யாணம் கட்டிக்கல. அதை போக நீ வேறு கல்யாணம் கட்டிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைக்கா, ஆனாக்கா வார்த்தைகள் வந்து மறந்துட முடியும், வடுக்களை மறக்க முடியாத அதுக்கு சக்குன்னு ஒரு புத்தி வருது. பார்க்கில் பாடும்போது மரத்துல எல்லாம் அந்த ஜெய்னு எழுதிச்சுல, அதான பச்சை குத்தி இருக்குது, அதை வேறு காட்டிச்சுல. அப்போ அவனே சொல்கிறார், அண்ணி அவர் ஏதோ சொல்கிறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு அண்ணின்னு சொல்லிட்டு அந்த எரிஞ்சினுக்கிறதுல கொல்லிக்காட்டேன், அந்த கொல்லிக்காட்டையை உன்னை ஏற்று ஜாக்கெட் மேலே அப்படியே பக்குது, அப்படி தீயில் அது அப்படியே எரியுது. எல்லோரும் பார்த்து அழுகுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து ஆமாம் திருந்துச்சு. உண்மையிலே எப்போ ஒருத்தி அந்த பச்சையை வந்து இது பண்ணிக்கிறாரோ திருந்துச்சு. நான் உண்மையாக தெரிஞ்சு போச்சு, உண்மையிலே திரும்பி போய் அப்போ உடனே அவர் கமலும் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அக்ரிமெண்ட் இருக்குதுல்ல ஃபாரினில் ஆயில் பூரா ஒர்க் பண்ணுற அந்த பர்மிட் ஒப்பந்தம், அந்த ஆர்டரை அப்படியே அந்த இதில் போடுறாரு, நெருப்பில் போடுது, அந்த போகி அது போடுறாரு, அப்படியே எரியுது. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா பைத்தியம் அப்படின்னா நம்ம வயசானவங்க விட்டுருங்க, சின்ன பசங்க ஆம்பளை பசங்க விட்டுருங்க, ஆனால் அந்த பொம்பளை பசங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, 8ஆவதுலேருந்து 10ஆவது படிக்கிற பொம்பளை பசங்களுக்கெல்லாம் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், அதுவும் இந்த காலத்தில் சொல்கிறேன். அந்த காலத்துலேயே இந்த படம் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 62 வயசு, எனக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த படம் வந்திருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த பெண்கள், இந்த காலேஜ் பெண்களோ இல்லை ஸ்கூல் பெண்களோ இந்த அளவுக்கு இந்த நடிகர்கள் மேலே வந்து காதல் வச்சுக்கின்னு போயின்னு வந்துன்னு இருந்திருக்காங்கன்னா, டுடே இன்னைக்கு தேதி 19ங்க ஆகஸ்ட் மாதங்க 2025ங்க, 100 மடங்கு அதிகரித்து இருக்கிறது. இந்த பார்ப்பாங்க, சின்ன பார்ப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிற பார்ப்பாங்க, நான் பார்க்குறேன். ஆமாம், நான் மூசைகளில் போகும்போது நடந்து போகும்போது 10 நிமிஷத்துக்கு ஒருத்தரை மாற்றுறாங்க. அப்படிப்பட்ட விஜயை விட்டு வைப்பாளா, அஜித்தை விட்டு வைப்பாளா, இல்லை வேறு நடிகங்களை விட்டு வைப்பாளா? இதெல்லாம் தப்பு. ஸோ சினிமா, அந்த படத்தில் அவர் சொன்னார், சினிமாவை அழிக்காமல் நான் விட மாட்டேன். ஆமாம், சினிமா பைத்தியங்களா எல்லாரையும் சுட்டு தள்ள வேண்டும் என்று 50 வருடங்களுக்கு முன்னாலே ஒரு சினிமா படம். அந்த சினிமா படத்தில் ஜெயலலிதா வராங்க, அந்த சினிமா படத்தில் சிவாஜி கணேசன் படுறாங்க, ஜெய்சங்கர் வராரு, ஜெயசித்ரா வருது, கமலஹாசன் இருக்கிறாரு, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சினிமா தவறு, சினிமா பார்க்கக்கூடாது, சினிமா மிக ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம் என்பதை உணர்த்துவதற்குத்தானே அப்படிப்பட்ட ஒரு சினிமா படத்தை அந்த காலத்தில் எடுத்திருக்கான். இந்த காலத்தில் ஏன் எடுக்க மாட்டான்? இந்த காலத்தில் இந்த மாதிரி சினிமா படம் எடுக்கிறதா இருந்தா, குழந்தைங்களை திருத்ததா இருந்தா, இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ப்ரொடியூசராக இருக்கேன், உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் இருந்தாவா நான் தரேன், நான் இப்படி என்கிட்ட 2-3 வீடுக்குது விற்று கூட தரேன். ஆனால் அது இந்த 10 வயது சாரி அது 8வது வகுப்புக்குள்ளே இருந்து 10வது படிக்கக்கூடிய இந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் திருந்துவது போல சினிமா படத்தை வெறுத்து, அப்பா அம்மா குடும்பத்தை மதித்து, தன்னுடைய உறவுக்காரன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அற்புதமான சப்ஜெக்ட் இருந்தால் என் வீட்டை தேடி வா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். படம் ஒரு நாள் கூட ஓட தேவையில்லை, நான் யூடியூப்பில் போட்டுக்கிறேன். சரிங்களா? நான் யூடியூப்பில் போட்டுக்கிறேன்பா.
எனக்கு ஒரே ஒரு ஆள் 2 பேர் பார்த்துட்டு அந்த பாப்பா திரும்பி போயிட்ட போதும். ஐயா நான் உன் படம் பார்த்து என்ன திரும்பிட்டேன்யா, இல்லை நான் தவறியிருப்பேன். ஒரு டச் பாய் கிட்டேயோ இல்லை ஒரு மேக்கப் மேன் கிட்டேயோ இல்லை ஒரு கேமராமேன் கிட்டேயோ இல்லை ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் கிட்டேயோ இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் பாய் கிட்டேயோ அட ஒரு டிரைவர்கிட்ட, கார் ஓட்டுற டிரைவரு, நடிகனுக்கு இல்லை நடிகைக்கு இல்லை அடிகைக்கு எவனுக்கோ ஒருத்தவங்கிட்ட போய் என் மானத்தை இழந்து கருப்பை இழந்து நிர்கதியாக போயிருப்பேன். உன் படத்தை பார்த்து நான் தப்பிச்சிட்டேன். அதுதான் எனக்கு வேணும். ஜான் பாஸ்கோவுக்கு காசு பணம் தேவையில்லை. இது போல் எனக்கு நான் எழுதுறவன் தான், பட் இந்த மாதிரி எனக்கு எழுத வராது. சொல்லுவேன், இப்படிலாம் பேசுவேன், போவேன். பட் அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து கொலை பண்ணுறது, அடிக்கிறது, குத்துறது, சாவு அடிக்கிறது, அப்படியே ஸ்கிரிப்ட் தான் கூட நான் தான் 1000 ஸ்கிரிப்ட் நான் பேசுவேன். பட் இவ்வளோ அருமையாக எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு கற்று தெரியும், ஆனால் இந்த மாதிரி அழகாக பண்ணுறதுக்கு. இதுக்காக நான் சொன்னோம், 50 வருடங்களுக்கு முன்னால் நினைக்கிற சினிமா பைத்தியம் என்று ஒரு படம் தயவு செய்து விடுந்தால் பெரியோர்களே, வயதிலாம் பெற்றோர்களே, தயவு செஞ்சு இந்த படத்தை உங்கள் குழந்தைங்கள பார்க்க விடுங்க. பார்க்கலையா சவுக்காலே அடி. இந்த படத்தை பார்த்தா தான் சோறு போடுவோன்னு சொல்லு, எல்லாம் விட்டு தொட்டி விட்டு. இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வரும். சினிமா மேலே எல்லோரும் மோகம் கொண்டு ஆமாம் கட் அவுட்டு வைக்கிறேன்னு கரண்ட்டு கம்பியில் காக்கதாயா கரண்ட் கம்பியில் போய் சாகும் மஞ்சாவரம் செத்து விட்டு போய் விஜய்கிட்ட நான் கரண்ட் கம்பி கட் அவுட் வச்சேன், கரண்ட்டில் ஷாக் அடிச்சு போய் செத்து போட்டேன், காசு கொடுன்னு போய் நிற்கிறேன். ஏன்னா அதை ஒடுசு ஏன் நீ மயில் கட் அவுட் வைப்ப, நீ கரண்ட்டில் ஷாக் அடிச்சு சாவ, உனக்கு காசு கொடுக்கணுமா? இந்த வரண்டாயிரம் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் விஷயம். அன்பானவர்களே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப பெருசாக போகுது, இவனும் தொலை பண்ணுக்கிறான், இது வேறு காலை அட்டுனுக்குது. ஆக இங்கே இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஆமாம், இதுக்கு மேலே ஜான் பாஸ்கோ கிட்ட வேறு எனர்ஜி இல்லை, நாக்கு வறண்டுச்சு தொங்கிச்சு. இதுக்கு மேலே பேசுனா அப்புறம் போய் சேர்ந்துருவேன். அதனால் தயவு செஞ்சு உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், சினிமா என்பது அது ஒரு தீராத நோய், அது ஒரு நல்ல விஷயமே இல்லை. சினிமா இல்லாத ஒரு உலகம் இருந்ததுங்க. ஒரு 100 வருஷமாக தாங்க இந்த சினிமா, அதுவும் இந்த 50 வருஷமாக, இந்த 10 வருஷமாக தான் அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த சினிமா இல்லாத ஒரு உலகம். இன்றைக்கி 10 நல்ல தேசங்கள் இருக்குதுங்க. அயர்லாண்டு, நியூசிலாந்து, ஃபின்லாந்து, ஜப்பான், பிலிப்பீன்ஸ், டென்மார்க், பிலிப்பைன்ஸ் கிடையாது, டென்மார்க். நோ பிளாடி சினிமாவே கிடையாதுங்க. சினிமா பார்த்தா சுற்றுவாங்க, இல்லைன்னா ஊர் போட்டிடுவாங்க. நார்வே தெரியுமா? நார்வேயில் மக்கள் போலீஸ்கார் அடிக்கலாம், போலீஸ்கார் மக்களை தொட முடியாது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. கேட்டாங்கப்படா. ஸோ இது மாதிரி ஒரு 10 உலகில் 195 நாடுகள் டு 200 நாடுகள் இருக்குது. இதில் ஒரு 10 நாடுகள் மகிழ்ச்சி நாடுகள். அந்த 10 நாடுகளில் நான் பிறக்கவில்லையே என்று நான் தினம் வருந்துவது உண்டு. சரி, ஓகே. சினிமா தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்க. சினிமா அது ஒரு அழிவு ஆயுதம். அணுகுண்டை விட மோசமானது. அணுகுண்டு இருக்குல்ல, ஹீரோஷிமா மேலே போட்டானேப்பா அணுகுண்டு, இன்னும் புல்லு அங்கே வரமாட்டேங்குது. அதை விட மோசமான ஒரு ஆயுதம் சினிமா. ஸோ சினிமாவை விட்டு ஒழிவோம். நம்ம வாழ்வாதாரம், மக்களுடைய வாழ்வாதாரம், தேசம், உலகம் நல்லா இருக்கணும்னா சினிமாவில் நிறையா வரி வருதுன்னு தான் கவர்மெண்ட் அதை வச்சுன்னுக்குது. சினிமாக்காரங்களால் தான் இன்றைக்கி கவர்மெண்ட் வாழுது. அதிக வரி யார் கட்டுறான்? சினிமாக்காரன் தான் கட்டுறான் அதிக வரி. ஆமாம், 40% கட்டுறான். 100க்கு 40% வரி. தட் மீன்ஸ் 1 லட்சம் ரூபானா 40,000 கவர்மெண்ட்டுக்கு வரியாக கொடுக்கணும். அதனால் அவ்வளோ பணம் கிடைக்கிறதுனால கவர்மெண்ட் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் சாவுங்கடா, சினிமா பார்த்து சாவுங்கடா. ஓப்பனிங் சிங்கிளாக ஒயின் ஷாப் தான்டா வைப்பான். நானே ஒயின் ஷாப் கம்பெனி தான் வச்சுன்னுக்கிறேன், ஃபேக்ட்ரி வச்சுன்னுக்கிறேன். என் சொந்தம் பந்தம் தான் எல்லாம் ஒயின் ஷாப் தான், அது அந்த கம்பெனி தான் வைக்கிறோம். அந்த மாதிரி மக்கள் அழிவதற்கும், மக்கள் சாவதற்கும், மக்கள் குத்தடிமைகளாக இருப்பதற்கும் இந்த கவர்மெண்ட் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. ஸோ இந்த கவர்மெண்ட்டை வேண்டாம், இந்த கவர்மெண்ட்டு நமக்கு வேண்டாம், இந்த சினிமா நமக்கு வேண்டாம், இந்த சாராயம் நமக்கு வேண்டாம், இந்த சம்பிரதாயம் பண்பாடு எதுவுமே நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டியது எல்லாமே அன்பு. அன்புடையார் என்னது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அன்புடையார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர்,
பிறர்க்கு தெய்வத்தாளாகாதெனும் முயற்சி தன்னை வருத்தி கூலி தரும். அதனால் நம்ம அறிவு, அன்பு, மெய் இதை நம்பி கை கால் ஆண்டவன் கொடுத்துனுக்குறான். நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். கையுக்குதுப்பா, காலுக்குதுப்பா, எல்லாம் உன் கையிலே இருக்குதுப்பா. ஏன்ப்பா போய் கையேந்துற? வேண்டாம், முடிச்சுக்கிறேன். இத்துடன் இந்த கிருபானந்த வாரியாரோட சினிமா செய்தியும் சினிமாவுடைய படத்தையும் சொல்லி ஐயா சொல்லியிருக்கார், அங்கிள் சொல்லியிருக்கார். நான் அதை உட்கார்ந்து கேட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நான் சொல்லவில்லை, அங்கிள் சொல்லியிருக்கார். நான் கேட்டேன், உட்கார்ந்து தான் கேட்டேன். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதான் சொல்லு பார்த்துங்க. ஆமா, தப்பு எதுனா ஆமாம், சினிமா. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் சினிமாக்காரன் தானே, அதனால நானே சினிமாக்காரன் தான். ஆனால் சினிமாக்காரன் நான் இருக்கிறதுனால தான் சினிமாவை திட்டுறேன். இத்துடன் இந்த இதுவை நான் முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். இரவையா? ஐயோ, இடத்தை விட்டு விடைபெறுகிறேன் சொன்னேன். நீங்க வேற தப்பா நினைச்சுக்க போறீங்க. அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. அதனால நான் வந்து இந்த இடத்தை விட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் ஆர் மோகனா. தேங்க்யூ. முடிஞ்ச அந்த வீடியோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. முடிந்தால், கம்பல்சரிலாம் ஒன்று கிடையாது. பிடிச்சிருந்தா யாருக்காவது சினிமா பைத்தியங்கள் யாராவது பார்த்தா திருந்தோம். பாய்.